புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்கச் செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். வழிமார்கள் வாழ்வினிலே என்கின்ற தலைப்பின் கீழ் பல இறை நேசர்களுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகள், சம்பவங்கள், அவற்றை பற்றி ஒரு சிலவற்றை கூறி அதிலிருந்து நாம் பெறுகின்ற பாடங்கள் என்ன என்பதையும் கூறலாம் என்று விளைகின்றேன். அத்தாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க வீட்டில் திடீரென்று ஒரு பெண்ணுடைய அழுகை சப்தம் கேட்கிறது. யார் அழுகிறார்கள் என்று எழுந்து பார்த்தால் அந்த வீட்டிலே இருக்கிற பணிப்பெண் தான் இறைவனிடம் கையேந்தி மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லி அழுகிறார்கள் என்று காது கொடுத்து கேட்டார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அத்தாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அந்த பெண்மணி இறைவனை பார்த்து சொன்னாங்க, இறைவனே, நீ என் மீது கொண்டிருக்கிற அன்பின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், என் பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னாங்க. அத்தாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்லாதீங்கம்மா, அது அவ்வளவு அதபா இல்லை, வேண்டுமானா இப்படி சொல்லுங்க, இறைவனே, நான் உன் மீது வைத்திருக்கிற மஹப்பத்தின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன், என்ன மன்னித்து விடுவாயாக. அப்படி வேணா கேளுங்க. அல்லாஹ்வை பார்த்து, நீ என் மீது வைத்திருக்கிற நேசத்தின் மீது ஆணையாக நான் கேட்கிறேன், மன்னித்து விடுவாயாக, என் காரியங்களை நிறைவேற்றி தருவாயா, அப்படி கேட்க வேணான்னாங்க. இப்போ அந்த பணிப்பெண் சொன்னாங்க, இல்லை எஜமானர் அவர்களே, நான் சொன்னது தான் சரி. ஏன் தெரியுமா, இந்த நடுநிசி நேரத்தில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன எழ வைத்து அவனை வணங்குகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் என் மீது மஹப்பத்தாக இருக்கிறாங்கிற அடையாளம் தான் இது. இல்லைன்னு சொன்னால் மற்றவங்க மாதிரி என்னை எல்லாம் தூங்க போட்டிருப்பான். அதனால் நான் சொன்னது தான் சரி, இறைவனே, நீ என் மீது வைத்திருக்கிற மஹப்பத்தின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன், என்னை மன்னித்து விடுவாயாக அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு வணக்கம் செய்கிறதா இருந்தால் நம் கையில் இல்லை, அல்லாஹ் நாடணும். அல்லாஹ் நாடுனா தான் ஒரு வணக்கத்தை செய்ய முடியும். எத்தனை பேர் வணக்கம் செய்யும் நினைப்பாங்க, ஆனால் அதை செய்ய முடியாமல் போயிடும். இப்போ இன்றைக்கு உள்ள நிகழ்வுன்னு எடுத்துக்கலாமே, எவ்வளோ ஒரு புனிதமான மஜ்லிஸ், ஓசல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நினைவு பெருவிழா நடக்குது. ஆனால் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கல, இங்கே கலந்து கொள்கிற வாய்ப்பு சிலருக்கு தான் கிடைச்சிச்சு. சில பேர் வரணும்னே நினைக்கல, அப்படியும் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் வரணும்னு நினைச்சாங்க, வேறு ஒரு வேலையினால வர முடியாமல் போயிடுச்சு. அப்போ இதில் என்ன புரியுன்னு சொன்னால், நல்லது செய்யணும்னு நாடுறதும் அல்லாஹ் கையில் தான் இருக்குது, அதை செய்ய வைக்கிறதும் அல்லாஹ் கையில் தான் இருக்குது. ஒரு ஆள் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாரு, ரொம்ப நேரமாக நிற்கிறாரு, அவருடைய பஸ்ஸை எதிர்பார்த்து. எல்லா பஸ்ஸும் வருது, இவர் போகிற பஸ்ஸு தான் வரல. சில பேருக்கு அந்த மாதிரி அமைஞ்சிடும், எல்லா பஸ்ஸும் வரும், இவர் எதுக்கு நிற்கிறார், அந்த பஸ்ஸு மட்டும் வராது. அந்த மாதிரி தான் இவருடைய ஹாலத்து. அந்த நேரத்தில் ஒரு ஏழை, ஐயா ஏதாவது உதவி செய்யலாம் அப்படிங்கும்போது இவர் தன்னுடைய பர்ஸை எடுத்து காசை எடுக்க போகிறாரு, கொடுக்கலான்ட்டு. இந்த நேரம் இவர் எதிர்பார்த்து இந்த பஸ்ஸு வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தால் வந்த பஸ்ஸு போனாலும் போயிடும், ஏன் அடுத்து எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது. அதனால் எடுத்த பர்ஸை மூடிக்கிட்டு சட்டப்பையில் வச்சுக்கிட்டு பஸ் ஏறிட்டாரு. இவர் ஏழைக்கு உதவணும்னு நினைச்சாரு, பணமும் இருக்குது, கொடுக்கணும்னு மனமும் இருக்குது, ஆனால் கொடுக்க முடியலை. இப்போ இதுலேருந்து என்ன புரியும் சொன்னால், இறைவன் ஒரு வணக்கத்தை செய்வதற்கு நாடினால் தான் செய்ய முடியும். அப்போ அதே போல தான் இங்கே வருகை தரணும்னு நாம் நினைச்சோம், அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துனான்னு சொன்னால் இந்த நல்ல காரியத்தை செய்யணும்னு அல்லாஹ் நம் விஷயத்தில் நாடி இருக்கிறான். அதனால தான் அதே போல் பாருங்கள், இறைவனால் தான் எதுவும் முடியும். அதில் தான் சஹாபா பெருமக்கள் வலிமார்கள்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒன்று தான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவை தவாஃப் செய்யும் பொழுது ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்குதுல்ல, அப்போ முத்தமிட்டாங்க. அப்போ சொன்னாங்க, ஹஜ்ருல் அஸ்வதே, நீ வெறும் கல் தான், உன்னால் யாருக்கும் எந்த நன்மையும் அளிக்க முடியாது, உன்னால் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது, நீ வெறும் கல், ஆனாலும் உன்னை முத்தமிடுகிறேன். ஏன் தெரியுமா, என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை முத்தமிட்டாங்க, நான் பார்த்தேன், அதனால் நான் உன்னை முத்தமிடுறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கல்லை பார்த்து, உன்னால் யாருக்கும் எந்த நல்லது செய்ய முடியாதுன்னாங்களே, நல்லது செய்யாதா,
அந்த கல் நாளை மறுமையில் சாட்சி சொல்லணும்ல. யாரெல்லாம் இப்போ அந்த கல்லை முத்தமிட்டாங்களோ தவாப் செய்யும் பொழுது அவங்களுக்கெல்லாம் அந்த கல் நாளை மறுமையில் ஷஹாதத் சாட்சி சொல்லும். அப்போ அப்படியானா நல்லது செய்யுது. அப்படி இருக்கும் பொழுது நீ நல்லது செய்ய முடியாது எப்படி சொன்னாங்க? சாதாரணமாக ஒரு கல்லை எடுங்களேன், ஹஜ்ஜுல் கல்லை விட்டுருங்க. நம்ம ஊர்வலில் இருக்கிறதுல கல், அந்த கல் நமக்கு பலனும் அளிக்குது தீங்கு அளிக்குது. பலன் அளிக்கிறது எப்படி? அந்த கல்லை வச்சு வீடு கட்டுறோம், கடை கட்டுறோம், ஸ்கூல் கட்டுறோம், மண்டபம் கட்டுறோம். கல் நமக்கு பிரயோஜனம் கொடுக்குதா இல்லையா? பிரயோஜனம் கொடுக்குது. அதே போல் ஒரு பையன் கல் எடுத்தான், இன்னொரு பையன் மேலே வீசினான், அவன் மேலே தலையில் அடித்து ரத்தம் சொட்டு சொட்டு ஊற்றுது. இப்போ தீங்கு அளிக்குது. கல் நல்லதும் செய்யுது தீங்கு செய்யுது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய கல் அப்படின்னா ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லுக்கு பலன் அளிக்க முடியாதா? பலன் அளிக்கும், மறுமையில் சாட்சி சொல்லும். அப்படி இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் சொன்னாங்க, ஹஜ்ஜுல் அஸ்வத் நீ வெறும் கல் தான், யாருக்கும் எந்த பலனும் செய்ய முடியாது, யாருக்கும் எந்த தீங்கும் அளிக்க முடியாதுன்னு ஏன் சொன்னாங்க? தௌஹீதுடைய ஞானத்தை வெளிப்படுத்துறாங்க. அங்கே தௌஹீதுனா என்ன? எந்த பொருளுக்கும் சுயமான சக்தி இல்லையில, எந்த பொருளாக இருக்கட்டும் சுயமான சக்தி கிடையாது, அல்லாஹ் கொடுத்த சக்தி தான். அல்லாஹ் நாடுனா நல்லது செய்ய முடியும், அல்லாஹ் நாடுனா தீங்கு நடக்கும், இறைவன் கையில் தான் இருக்கிறது அப்படிங்கிற தௌஹீதை வெளிப்படுத்தினார்கள். இறைவனால் தான் எதுவும் ஆகும். அந்த தௌஹீதை போதிக்க வந்தவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தௌஹீதில் புடம்போட்ட தங்கமாக வாழ்ந்தவர்கள் தானே சஹாபா பெருமக்கள். அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எல்லாம் இறைவனால் நடக்கிறது, கல்லே உன்னிடம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தானே தவிர ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு எந்த மதிப்பும் இல்லை, எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய முடியாது அப்படி நம்ம விளங்கிடக்கூடாது. அதுக்காக சொல்ல வர்றேன். எல்லாமே இறைவன் நடக்குங்கிறதுக்கு இறை நேசர்கள் இந்த சிந்தனை தான் இருப்பாங்கிறது உதாரணம் சொல்லவா? ஒரு பெரியவர் காது அருந்த நிலையில் ரோட்டு ஓரத்தில் இருக்கிறாங்க. அந்த வழியாக ஒரு இளைஞர் போகிறாரு, பார்க்குறாரு அந்த பெரியவரை. அந்த பெரிய காது அருந்த நிலையில் இருக்கிறாரு. இவருக்கு இறக்கம் வருது. அந்த இளைஞருக்கு கையில் ரொட்டியும் வச்சிருக்கிறாரு. கிட்ட போய் அந்த பெரியவரை அணுகி, இந்தாங்க ஐயா இதை சாப்பிடுங்க, இந்த ரொட்டியை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு விசாரிக்கிறாரு, ஏங்க உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்குனது யாரு, உங்கள் காதை அறுத்தது யாரு அப்படின்னு இவர் கேட்டார். அவர் சொன்னார், அந்த பெரியவர் ரொட்டி தந்தவன் தான் காதை அறுத்தான் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார். என்னடா இது, போனால் போயிட்டு போண்டு இறக்கப்பட்டு ரொட்டியை கொடுக்க வந்தால் நம்ம மேலே இவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நம்மளை அர்த்தம் இல்லை இல்லை, அப்போ இறக்கப்பட்ட தப்பா அப்படின்னு இவர் வருத்தப்பட்டார். அந்த பெரியவர் கோபப்பட்டார், என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் மேலே இறக்கப்பட்டு ரொட்டி தந்துருக்கிறேன், ரொட்டி தந்தவன் தான் காதா அறுத்தான்னு என் மேலே பழிய போடுறீங்க. அப்போ அவர் பெரியவர் சொன்னார் இளைஞரை பார்த்து, தம்பி கோபப்படாதீங்க, இப்போ நீங்கள் ரொட்டி தந்தீங்க, இது காரணம் யார்? அல்லாஹ் தான். என் காது பறந்து கிடக்கு, அதுக்கு காரணம் யார்? அல்லாஹ் தான். அதனால் சொன்னாங்க, இந்த ரெண்டுக்கும் காரணம் அல்லாஹ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த அடிப்படையிலே தான் ரொட்டி தந்தவன் காதை அறுத்தான். எனக்கு இந்த ரொட்டி கிடைச்சதும் அல்லாஹ் தான், அல்லாஹ் தான் கொடுத்தான். காதை அறுத்ததும் அல்லாஹ் தான். அப்படின்னு நடக்கிறது மனிதன் மூலமாக. இதை நாடியது யார்? இப்படி நடக்கும் என்று திட்டம் போட்டது யார்? இறைவன் தானே. அந்த இறைவனை மனசில் வச்சுக்கிட்டு நான் சொன்னேன் என்று அந்த பெரியவர் சொன்ன பிறகுதான் அந்த இளைஞரும் அப்போ சரி பெரியவங்களே அப்படின்னு விளங்கிட்டு அவர் போனார். அதே போல் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும், குர்ஆனில் 114 சூறா, ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு பேர் இருக்குது. அதில் லுக்மான் அப்படின்னு பேரிலையும் ஒரு சூறா இருக்குது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் அதில் சொல்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறந்த ஒரு அறிஞர், பேரறிஞராக இருந்தாங்க, மிகச்சிறந்த ஞானியாகவும் இருந்தாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் வெளிப்படையில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுடைய டியூட்டி என்ன? ஆடு மேய்க்கிறதுங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஞானத்தை அள்ளி கொடுத்துட்டான். அவங்க பேரில் ஒரு சூறாவுக்கே பேர் வச்சுட்டான்ல அல்லாஹ். அப்படின்னா பார்த்துக்கிறீங்களேன். அவங்கள பற்றி சில நிகழ்வுகளையும் அல்லாஹ் சொல்லித்தர்றான் குர்ஆனில். சரி, அது இருக்கட்டும். அவங்களுடைய ஹிஸ்டரியில் வந்த வரலாற்றில் உள்ள ஒரு நிகழ்ச்சி. அவங்க வந்து ஆடு மேய்ச்சாங்கல்ல, அந்த எஜமானர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்டாரு, இங்கே வாங்க, இந்த ஆட்டு மந்தை இருக்குதுல்ல, அதை ஒரு ஆடை பிடிச்சிக்கிட்டு போங்க, அந்த ஆட்டை அருங்க, அந்த ஆட்டில் எது நல்ல உறுப்போ அதை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்றாரு எஜமானர். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, ஆட்டை அறுத்தாங்க. அந்த ஆட்டில் இருந்த நாவையும் கல்பையும் எடுத்துக்கிட்டு வந்து, எஜமான் அவர்களே இந்த ரெண்டும் தான் அழகான உறுப்பு அப்படி வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் எஜமான் என்ன செஞ்சார், சரியா அப்படியா
இன்னும் போங்க, இன்னொரு ஆட்டை அருங்க, அந்த ஆட்டில் எது ரொம்ப கெட்ட உறுப்போ அதை எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னாங்க. இங்கேயாவது போனாங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்டை அறுத்தாங்க. அது இருந்த நாவு கல்பு இதயம் இருக்கிறதுல அந்த ரெண்டையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எஜமானர் கேட்டாங்க, என்னங்க நல்ல உறுப்பு கொண்டு வாங்கும் போதும் இந்த நாக்கையும் இதயத்தையும் தான் கொண்டு வந்தீங்க, கெட்ட உறுப்பை கொண்டு வாங்க அப்படின்றாலும் இந்த ரெண்டையும் தான் கொண்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னு எஜமானர் கேட்டார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எஜமான் அவர்களே, இந்த ரெண்டு உறுப்பும் முக்கியமான உறுப்பு. எந்த வகை தெரியுமா? இந்த ரெண்டு உறுப்பு சரியாயிட்டான்னு வச்சுருங்க, நல்லது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறேங்க. இருக்கிற உறுப்புகளிலெல்லாம் நல்ல உறுப்பு இந்த ரெண்டு உறுப்பு தான். அது நல்லா ஆயிட்டா மனுஷன் வச்சு சொல்கிறாங்க. மனுஷனில் இதயம், அவனுடைய நாக்கு கரெக்டாக இருந்தாக்கா எல்லாமே கரெக்டாகும். நல்லதே பேசுகிறான், நல்லதே நினைக்கிறான், அவனு பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் இந்த நாக்கும் இதயமும் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், அதை விடவும் கெட்டு போன ஒரு உறுப்பு எதுவும் கிடையாது. அதனால தான் நீங்கள் நல்ல உறுப்புன்னு சொல்லும் பொழுதும் அந்த ரெண்டு கொண்டு வந்தேன், நீங்கள் கெட்ட உறுப்பு கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுதும் அந்த ரெண்டை கொண்டு வந்தேன் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. உண்மையாக அதுதானே. இந்த நாக்கு பாருங்கள், என்னென்ன தகாத வச்சு பொய் பேசுறது, புறம் பேசுறது, கோல் சொல்றது, அவதூறு பேசுறது, வீண்படி சுமத்துறது எல்லாமே இந்த நாக்கு தான். அதே போல இதயம் பொறாமை, தற்பெருமை, குரோதம், விரோதம், பகைமை எல்லாம் இந்த கல்பு தான். இந்த ரெண்டு கரெக்டாக இருந்துச்சுதான் பிரச்சனை இல்லை. நாக்கு அதை தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த நாவும் இதயம் அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருக்குது, அல்லாஹ்வை நினைச்சு பார்க்குது அப்படின்னு சொன்னால் இதை விட சிறந்த உறுப்பு கிடையாது. இந்த ரெண்டு உறுப்பும் அல்லாஹ்வை மறந்துவிட்டு வேற தகாத எண்ணங்கள் இருக்குது, தகாத செயலை செய்யுதுன்னு வச்சுக்கிறோங்க, இதை விட மோசமான உறுப்பு கிடையாது. ஆகவே தான் இந்த ரெண்டு எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போன்று இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, நமக்கெல்லாம் தெரியும், பூரியா பார்த்தாலும் ஓதுறோம். அவங்ககிட்ட ஒரு ஆள் வந்தார், இமாம் அவர்களே, சொர்க்கத்தில் இந்த டாய்லெட் போகிறதுங்கிறது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உள்ள நல்லா நம்ம என்ன உணவு வேண்டுமோ அதை விரும்பினா அல்லாஹ் தருவாங்க. ஆனால் இந்த 1 பாத்ரூமு 2 பாத்ரூமு எல்லாம் இந்த உலகத்தில் தான், மறுமையெல்லாம் கிடையாது. சொர்க்கத்தில் நல்லா சாப்பிடுவோம், ஆனால் இந்த பாத்ரூம் போகிற வேலையெல்லாம் இருக்காது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டாங்க, ஹதீஸ் எல்லாம் பார்க்குறோம். உண்மையாக அதுதான். இப்போ வந்தவர் கேட்குற இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட, அது எப்படி இமாம் அவர்களே, சாப்பிட்றாங்கல்ல, சாப்பிட்டாக்கா பாத்ரூம் போகிற சூழ்நிலை வரத்தானே செய்யும், அது எப்படி இல்லைன்னு வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதோடு இன்னொன்னு சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ் நாடுனா முடியும் தானே, அப்படியே நம்ம பதில் சொல்லக்கூடாது. அல்லாஹ் நாடுனா முடியுங்கிறத பேச்சே கிடையாது. அல்லாஹ் நாடுனா முடியுங்க அந்த பேச்சுக்கல்ல, அது சாத்தியம்தாங்கிறத இந்த உலகத்தை வச்சு எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னாங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு சொன்னாங்க, சொல்கிறோம்ப்பா, ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ள குழந்தை 10 மாதம் இருக்குதுல்ல, அது உணவு அருந்திக்கிட்டு தானே இருந்துச்சு. அந்த 10 மாதமும் வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தை 10 மாதமும் அதற்கு பாத்ரூம் போனதா? இல்லை. அப்போ அல்லாஹ் இந்த உலகத்திலே சாத்தியம் காமிச்சிட்டான்ல. அந்த குழந்தை வெளியே வந்ததுக்கு பிறகுதான் பாத்ரூம் போகிறதெல்லாம், தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அதெல்லாம் கிடையாது. அப்போ இறைவன் நினைத்தால் முடியும் அப்படிங்கிறது உண்மை. அதை தத்துரூபமாக இந்த உலகத்தை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு தாயின் கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் சாப்பிடுது, அல்ல ஒரு வகையாக அது உணவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான் அந்த குழந்தைக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு பாத்ரூம் போகிறது இல்லை. முடியுதா இல்லையா? முடியுது. அப்படித்தான் சொர்க்கமும் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. அதே போல் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவு களஞ்சியம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஞான மாமேதை. அவங்க லைஃப்பில் எத்தனையோ ஃபத்வாக்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு தடவை ஒரு இளைஞர் வந்தார், கேட்டார், இமாம் அவர்களே, எத்தனையோ ஃபத்வா நீங்கள் கொடுத்துட்டீங்க உங்கள் லைஃப்பில், ஆனால் ஏதாவது ஒரு ஃபத்வா கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் கவலைப்பட்டதுண்டா? நம்ம இப்படி ஒரு ஃபத்வா கொடுத்துட்டோமே, அப்போ நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு வந்து இளைஞர் கேட்டார். இமாம் அவர்கள் சொன்னாங்க, ஆமாம், ஒரே ஒரு ஃபத்வா மட்டும் இன்னைக்கு அது நினைவுலே இருக்குது, இப்படி ஒன்று கொடுத்துட்டோமே என்று நான் இன்னைக்கு நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அது என்ன ஃபத்வாண்டா? என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஒரு கர்ப்பிணி, நிறை மாத கர்ப்பிணி இறந்து போயிட்டாங்க, அவரோட வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை உயிரோடு இருக்கிறது. இப்பொழுது அந்த நிறை மாத கர்ப்பிணியுடைய வயிற்றை கீறி அந்த குழந்தையை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான்
உயிரோடு இருக்குன்னு சொன்னால் வயிற்றை கீறி குழந்தை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த நேரத்தை நான் சொல்லிட்டேன், கரெக்டு தான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த குழந்தை உயிரோடு இருந்ததா இல்லையாங்கிற எனக்கு தெரியலை. உயிரோடு இருந்தால் பிரச்சனை கிடையாது, நான் சொன்ன தீர்ப்பு கரெக்டு, குழந்தை உயிரோடு எடுக்கப்பட்டுருச்சு, பிரச்சனை இல்லை. சப்போஸ் அந்த வயிற்றை கீறி குழந்தை எடுக்கும் பொழுது அது இறந்து போயிருந்தா ஒரு மையத்தினுடைய உடலை கீறுகின்ற அளவிற்கு ஒரு ஃபத்வா கொடுத்துட்டோமே என்ற ஒரு கவலை தான் எனக்கு இருக்குது. ஏன்னா எப்படி அந்த குழந்தை எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாதனால அந்த சிந்தனை இன்னைக்கும் இருக்குது அப்படின்னாங்க. வந்த இளைஞர் சொன்னார், கவலையை விடுங்கள் இமாம் அவர்களே, அந்த வயிற்றுக்குள் இருந்த குழந்தை தான் இளைஞனாக வளர்ந்து இப்போது நான் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறேன் என்று அந்த இளைஞர் சொன்னார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மேப்பெரிய ஞான மேதை. அதனால தான் அப்போது இருந்த ஒரு மன்னர் சொன்னார், இமாம் அவர்களே நீங்கள் ரொம்ப திறமையாக இருக்கிறீங்க, குர்ஆன் ஹதீஸையெல்லாம் நல்லா விளங்கி நீங்கள் சட்டம் சொல்கிறீங்க, அதனால் எங்களுடைய அமைச்சரவையில் நீங்கள் தான் இனிமேல் நீதிபதி, எங்கள் ஆட்சியில் நீங்கள் தான் நீதிபதியாக இருக்கணும், காலியாக இருக்கணும். நாங்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, காலியாக இருப்பதுக்கு நான் தகுதி என்னட்ட இல்லைங்க அப்படின்னாங்க. மன்னர் சொன்னார், பொய் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க. உடனே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீங்களே சொல்லிட்டீங்க நான் பொய் சொல்கிறேன்ட்டு, பொய் சொல்கிற ஒரு ஆள் நீதிபதியை நீங்கள் நியமிக்கலாமா, அதனால் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா பெரியவங்கள்லாம் இந்த பதவியை விரும்ப மாட்டாங்க, பதவி பட்டம் விரும்பவே மாட்டாங்க. ஏன் அது 4 பேர் பதில் சொல்லிட்டு இருக்கணும், 4 பேர் தோத்தா நடக்கக்கூடிய சூழ்நிலை வரும், இப்படியெல்லாம் சொன்னால் விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம். அதனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இது விரும்பலை. அப்போது அவர் வாயிலேயும் சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் தகுதி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் பொய்யுங்க, அப்படியா பொய் சொல்கிறவளால் நீங்கள் நீதிபதியை நியமிக்க வேணாம், வேற ஆளை நீங்கள் நியமிச்சுக்கிறீங்க என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. இன்னொன்று, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மார்க்கத்தில் எவ்வளவு பேணுதல் தெரியுமா. ஒரு சமயத்தில் ஒரு வீட்டில் ஒரு ஜனாசா, மற்றவங்களாம் போவாங்கல்ல, ஜனாசா இருக்கிற வீட்டுக்கு போவாங்கல்ல, அது மாதிரி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வந்திருக்கிறாங்க. சரியான வெயில் நேரம், ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை, மற்றவங்கள்லாம் அந்த சுவத்தினுடைய ஓரத்தில் விழுகிற நிழலில் ஒதுங்கியிருந்தாங்க. அப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மற்றவங்க சொன்னாங்க, ஏன் வெயிலில் நிற்கிறீங்க, இங்கே வாங்க, நாங்கள் நிற்கிறோம்ல, நெல்லில் நெல்லுங்க அப்படின்னா, சோற்று அந்த வீட்டினுடைய சுவற்றின் நிழலிலே நெல்லுங்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நான் அந்த நிழலுக்கு வரமாட்டேன். ஏன் இவ்வளோ பேர் நிற்கிறாங்களே, நீங்கள் வர வேண்டியதானே. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இந்த இறந்து போனார்ல அவர் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறார், இப்போ அவர் வீட்டு நிழலில் நான் இருந்தால் நான் கொடுத்த கடனுக்கு அந்த பலனை அனுபவிக்கிற மாதிரி ஆகும், வட்டியாக கூட ஆயிரும், அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னாங்க. வட்டி என்னங்க, காசு பணம் வட்டி இன்றைக்கி சாதாரணமாக வாங்குறாங்க, போகிறாங்க, வர்றாங்க. ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளோ பணிதலாக இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் வட்டி விஷயத்தில், ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹ், வட்டியை விடுங்க, இல்லைன்னா அல்லாஹ்வோட சண்டைக்கு தயாராங்கிறான். அல்லாஹ்வோட யாரும் சண்டைக்கு போக முடியுமா, அல்லாஹ்வோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா. அதே போல் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், வட்டி வாங்கி சாப்பிட்றாங்கல்ல இவங்கெல்லாம் மறுமையில் பேய் பிடிச்சவங்க மாதிரி எந்திரிப்பாங்கங்கிறான் அல்லாஹ். அப்போ இதே என்ன புரியுது, பேய் பிடித்தல்னு ஒன்று இருக்குன்னு புரியுது. சில பேர் சொல்லுவாங்க, பேய் பிடிச்செல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் கிடையாதா. அப்போ அல்லாஹ் இப்படி சொல்கிறானே, வட்டி வாங்கினோம் பேய் பிடிச்ச மாதிரி எந்திரிப்பாங்கிறானே, அப்போ இல்லாதது அல்லாஹ் உதாரணமாக சொல்லுவான். இருக்கிறதானங்க உதாரணம் கொள்ள முடியும். நான் வானத்தை மாதிரிங்கிறேன், மேகத்தை மாதிரிங்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு மேகம்னு ஒன்று இருந்தால் தானே மேகத்தை மாதிரின்னு சொல்ல முடியும், இல்லாத ஒன்று யாராவது உதாரணம் கொண்டு வர முடியுமா. அல்லாஹ் என்ன சொல்கிறான், வட்டி வாங்கியவன் பேய் பிடித்தவனை போல எழும்புவானுங்கிறாங்க. அவ்வளோ கொடூரமான பாவங்க வட்டி. இப்போ நம்ம நினச்சிடக்கூடாது வட்டின்ற ஒன்று ஏதோ காசு பணம் வாங்கினாதாங்கிறது. குல்லுமா எஜ்லிபுன் நஃபஅ ஃபஹுவ ரிபா, இமாம்கள் விளக்கம் தருவாங்க நமக்கு. கொடுத்த பணத்துக்கு எந்த வகையில் பலன் கிடைத்தாலும் அது வட்டி தான். அதனால ஒத்திக்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. லீஸுக்கு போகிறாங்கல்ல சில பேர், லீஸுக்கு பணம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்டு வாடகை இல்லாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. இது கூடுமா? கூடாது. ஏன்? வட்டி. கொடுத்த பணத்துக்கு அந்த வீட்டை அவர் அனுபவிக்கிறாரு, வாடகை கொடுக்கல. ஆனால் வாடகை கொடுத்துலாம் பேச்சு இல்லை, அது ஒரு விஷயம். அந்த வாடகையை கம்மியாக கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் வாடகையே இல்லாமல் இருக்கக்கூடாது, ஒத்தி. சரி, அதனால தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அவருக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன்,
அவர் வீட்டு நிழலில் நான் வந்து ஒதுங்கினா நான் கொடுத்த பணத்துக்கு இதை நான் அனுபவிக்கிறேன் என்றாய்விடும், இதுவும் வட்டியாக கருதப்பட்டு விடும் என்று நான் பயப்படுறேன். அதனால அந்த வீட்டுடைய சுகத்தின் நிழலுக்கு நான் வரமாட்டேன் என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டினாங்க. அதே போல் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட ஒரு ஆள் சொன்னார், இமாம் அவர்களே, உங்களை இந்த ஆள் இருக்கார எப்போ பார்த்தாலும் புறம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, உங்களை பற்றி கோல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொன்னார் ஒரு ஆள். உடனே இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன தெரியுமா செஞ்சாங்க, அப்படியா கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட நிறைய பழத்தை கொடுத்து, அவர் எனக்கு வந்து என்னை புறம் பேசினான்னீங்கல்ல என்னை பற்றி, அவருக்கு போய் இந்த பழத்தை கொடுங்க அப்படின்னாரு. என்ன உங்களை பேசினாரு திட்டுறாருங்கிறேன், அவருக்கு போய் பழத்தை கொடுக்க சொல்கிறீங்க? ஆமாம், கொண்டு போய் கொடுங்க. அவர் ஏண்டு கேட்பார். அப்போ சொல்லுங்க அவர்கிட்ட, நீங்கள் இமாம் அவங்கள பற்றி புறம் பேசினீங்களாம், கோல் பேசினீங்களாம், அதனால் உங்களுடைய நன்மையெல்லாம் அவங்களுக்கு வந்து சேர்ந்து போச்சு. அதனால் நீங்கள் நன்மையை கொடுத்துருக்குறீங்கல்ல, அதுக்கு கைமாறா ஏதாவது செய்யணும்ல, இந்தாங்க பழத்தை வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அடுத்த ஆளை பற்றி நம்ம புறம் பேசினா, அடுத்த ஆளை பற்றி நம்ம கோல் சொன்னால், அடுத்த ஆளை நம்ம திட்டினா, அடுத்த ஆளுடைய உள்ளத்தை நம்ம நோவினைப்படுத்தினா, அடுத்த ஆளை அடித்தா நம்முடைய இபாதத்துடைய நன்மையெல்லாம் சவாபெல்லாம் அவரு போய் சேர்ந்துருங்க. அதான் அடுத்த ஆள் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு தொழுதுருப்பீங்கங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு நோன்பு வச்சுருப்பீங்க, கஷ்டப்பட்டு தர்மம் செஞ்சுருப்பீங்க. அடுத்த ஆள் பற்றி புறம் பேசும்போது நீங்கள் சேமித்து வச்சுருக்கிறீங்கல்ல, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, உம்ரா எல்லா நன்மையும் அங்கே போய் சேர்ந்துருமாங்க. அதனால் நன்மை சேகரிக்கிறது பெருசு இல்லை, அந்த நன்மையை பாதுகாக்கணும். ஓட்ட பானையில் தண்ணி ஊற்றுனாக்கா, பானை நல்ல பானையாக இருக்குன்னு தண்ணி ஊற்றிங்க நிறைய, அந்த பானை ஓட்ட இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, ஊற்றிக்கிட்டே இருப்பீங்க, கீழே ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நன்மை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அடுத்த ஆளை குறை பேசுகிறீங்க, உங்கள் நன்மையெல்லாம் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இதே தான் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. என்னை பற்றி நீங்கள் புறம் பேசியிருக்கிறீங்க, அதனால் உங்கள் இபாதத்துடைய நன்மையெல்லாம் எனக்கு தந்துட்டீங்க, உங்கள் நன்மையை எனக்கு தந்திருக்கும் போது நான் சும்மா இருக்கலாமா? இந்தாங்க அதுக்கு அன்பளிப்பு, இதை பிடிச்சிக்கிறேங்க, இந்த பழத்தை எடுத்துக்கிறேங்கன்னாங்களாம். பார்த்தீங்களா, இமாம்கள் என்றால் இமாம்கள் தான், ஒவ்வொன்றிலும் எவ்வளோ கவனத்தோடு விரைந்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு. அதே போல் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட ஒரு ஆள் வந்தார், வந்து கேட்டார், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன், என்ன தெரியுமா, இப்லீஸ் அல்லாஹ் தஆலா வேதனை செய்கிறான் நரகத்தில். நரகம் என்ன? நெருப்பு. நரகத்தில் நெருப்பு தான் இருக்குது, நெருப்பை கொண்டு தான் அல்லாஹ் வேதனை செய்கிறான். இப்லீஸ் எதில் படைக்கப்பட்டான்? நெருப்பால் படைக்கப்பட்டான். உங்களுக்கு தெரியுமில்ல, மொத்தம் மனிதன், ஜின், இப்லீஸ், ஜின்னு, மலக்கு. இந்த இப்லீஸு ஜின்னு எல்லாம் ஒன்று தாங்க. ஏன்னா காணமில்லை ஜின்னு அல்ல குர்ஆன் சொல்கிறான். மொத்தம் 3 எண்ணம் தான், மனிதன், ஜின், மலக்கு. மனிதன் எதில் படைக்கப்பட்டான்? மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான். ஜின் எதிலிருந்து படைக்கப்பட்டுச்சு? நெருப்பிலிருந்து. மலக்குமார் எதில் படைக்கப்பட்டாங்க? ஒளியிலிருந்து. ஒளி, நூறு. சரிதானா? அப்போ இப்லீஸு நெருப்பு தான். ஏன்? இப்லீஸு ஜின் இனம்தான், காணமில்லை ஜின்னு அல்ல குர்ஆன் சொல்லிட்டான். இப்லீஸ் ஜின் இனத்தை சார்ந்தவன், ஜின்னு நெருப்பால் தான் படைக்கப்பட்டது, அவன் இப்லீஸ் நெருப்பால் படைக்கப்பட்டவன் தான். இப்போ இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் வந்து கேட்குறாரு, இமாம் அவர்களே, அல்லாஹ் தஆலா இப்லீஸை நரகத்தில் போட்டு வேதனை செய்வான் தானே? ஆமாம், வேதனை செய்வான். என்னை எப்படி வேதனை செய்ய முடியும்? நரகத்தில் நெருப்பு இருக்குது, இப்லீஸ் நெருப்பால் தானே படைக்கப்பட்டான், நெருப்பால் படைக்கப்பட்டவனை போய் நெருப்பில் தூக்கி போட்டீங்களாக எப்படி வேதனை வரும் அப்படின்னு அவர் கேட்டாருங்க. அடுத்து இன்னொரு கேள்வி வச்சார், 2 கேள்வி. இன்னொரு கேள்வி, நீங்கள் அல்லாஹ் இருக்கிறாங்கிறீங்க, காமிங்க, அல்லாஹ் இருக்கிறாங்க எனக்கு காமிங்க, அப்போ தான் நான் நம்புவேன். 2 கேள்வி வச்சு விட்டார். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஒரு மண் கட்டியை எடுத்தாங்க, வந்து கேட்டவருடைய நெத்தியில் அப்படி தூக்கி போட்டாங்க. இப்படி வலிக்குது, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்ட்டு அந்த ஆள் சொன்னார். ஏங்க பதில் தெரியலைன்னா தெரியலன்னு சொல்ல வேண்டியதாங்க, ஏங்க மண் கட்டி எடுத்து நெத்தியில் அடிக்கிறீங்க அப்படின்றாரு அந்தவர். இல்லைப்பா, நான் உன்னை எங்கே அடித்தேன், நீ கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லியிருக்கிறேன். நீ 2 கேள்வி கேட்டியல்ல, அந்த 2 கேள்விக்கு இதுதான் பதில். அப்படியா? என்னங்க பதில்? அடிச்சுங்க, மண்கட்டி வச்சு நெத்தியில் அடிச்சு விட்டீங்க, இது பதிலுங்கிறீங்க. ஆமாம், இப்போது நீ கேட்டியல்ல, இப்லீஸ் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நரகத்தில் தூக்கி போட்டா
அவனுக்கு எப்படி வேதனை வரும்? நரகத்தில் நெருப்பு தானே இருக்கு அப்படி கேட்டியல்ல. சரி, நீ எதனால் படைக்கப்பட்டாலே? மனுஷன் எதில் படைக்கப்பட்டான்? மண்ணால் படைக்கப்பட்டான். இப்போ எதை தூக்கி ஒன்னுட்டு எரிஞ்ச? மண் கட்டியை தான் தூக்கி எரிஞ்ச. வேதனை வந்துச்சா? மண்ணால் படைக்கப்பட்ட ஒன்றை மண்ணினாலேயே வேதனை கொடுக்க முடியுதுல்ல, அந்த மாதிரி தான்ப்பா இப்லீஸ் நெருப்பால் படைக்கப்பட்டாலும் நெருப்பை கொண்டு வேதனை கொடுக்க முடியும். அந்த பதில தான் உனக்கு சொன்னேன். ரெண்டாவது என்ன கேள்வி வச்ச நீ? அல்லாவை நான் நம்புறதா இருந்தா நேரடியா பார்க்கணும் அப்படின்னு இல்ல. இப்போ நீ வலிக்குது இல்ல, மண்கட்டி தூக்கி நெத்தில போட்ட உடனே வலிக்குது இல்ல. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, வலிக்குதா? நான் நம்ப மாட்டேன், வலியை நீ காட்டு, நான் நம்புறேன் அப்படின்னாங்க. அவரு சொன்னாரு, வலியை எப்படிங்க காட்ட முடியும்? உணரத்தானுங்க முடியும். இப்போவா வலிக்கு? அந்த மாதிரி தான் இறைவனை காட்டவும் முடியாது, உணரத்தான் முடியும் அப்படின்னாங்க. அப்ப இவர் ரெண்டு கேள்விக்கு ஒரு செயலாலேயே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அற்புதமான ஒரு பதிலை கொடுத்து விட்டார்கள். அதே போல பாருங்க, மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் தர்றாங்க. எதுக்கு தெரியுமா? மனுஷன்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்ன? தன்னை வச்சு அடுத்தால இடம் போடுவான். தான் எப்படியோ அப்படிதான் மற்றவங்களையும் நினைப்பான். அல் மருவு யகீஸ் அலா நப்சி, அரபையில் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் தன்னை வைத்தே பிறரை எடை போடுவான். இது யதார்த்தங்க. இவன் சந்தேக புத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவன் சந்தேகம் ரெண்டு பேரை யாரும் இல்லாத நேரத்தை அடுத்தால குறை சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன். இவன் போயிட்டா இவன் நினைப்பான், நம்ம வந்துட்டோமே, நம்மளை பற்றி அவன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைப்பான். ஏன்னா இவனுக்கு அந்த புத்தி இருக்கு, மற்றவங்களை பற்றி பேசுகிற புத்தி இருக்கிறதுனால இவன் இல்லாத நேரத்தில் நம்மளை பற்றி அவங்க பேசுவாங்களோன்னு நினைக்கிறான். ஏன்? இவன் நிலைமை அப்படி. இதுக்கு இமாம் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விளக்கம் தர்றாங்க. எப்படி? ஒரு உதாரணம். ஒரு ஆள் ஒரு கிளியை வளர்த்தார். அந்த கிளி பேசும் கிளி, பேசும். இப்போ நம்ம மனிதர்கள்லாம் பேசுகிறோம்ல, அந்த மாதிரி பேசுகிற கிளி அது. அவர் ஒரு எண்ணெய் வியாபாரி. எண்ணெய் கடையில் அந்த பேசுகிற கிளியை வச்சுருந்தாரா. ஒரு நாள் அந்த கிளி அந்த எண்ணெய் வச்சுருந்த பாட்டிலை தட்டி விட்டுச்சு, எண்ணெயெல்லாம் கொட்டி போச்சு. வியாபாரி கோவம் வந்துருச்சு, எண்ணெய் வியாபாரிக்கு. உடனே அந்த கிளியுடைய தலையில் 2 தட்டு தட்டினார். தலையில் இருக்க முடியெல்லாம் கொட்டி போச்சு. அதுக்கு பிறகு இந்த கிளி பேசுவதே நிறுத்திருச்சு, பேசுறதே கிடையாது, ஊமை தான். ஆனால் அங்கதான் இருக்குது, அந்த கடையில தான் இருக்குது. அந்த கடைக்கு ஒரு ஆள் வந்தாரு, என்ன வாங்க. அவர் வழுக்கத்தலை, முடியே இல்லை. அவரை பார்த்துச்சு இந்த கிளி, என்ன நம்ம தலையிலும் முடியல, அவரு தலையிலும் முடியல அப்படின்னு வச்சுவிட்டு அந்த கிளி கேட்டுச்சான் அந்த பெரியவர்கிட்ட, பெரியவரே என்ன நீங்களும் எண்ணெய் பாட்டில் கொட்டிட்டீங்களோ அப்படின்னு கேட்டுச்சான். ஏன்னா எண்ணெய் பாட்டில் கொட்டதுனால தான் இவர் முடி போணுச்சு, அதனால தான் தலையை தட்டினாரு, முடி போணுச்சு. அந்த மாதிரி அவரை பார்த்து நீங்களும் எண்ணெய் பாட்டில் கொட்டிட்டீங்களோ அதனால தானோ அப்படின்னு கேட்டுச்சான். தன்னை வைத்து பிறரை எடை போடுவான் மனிதன் என்பதற்கு இமாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உதாரணத்தை கொண்டு வர்றாங்க. பொதுவாக அப்படி தானே, இப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் நல்லா சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டே வந்தாங்க, திடீர்னு சண்டை ஆகி போச்சு. இது வரைக்கும் கலகலப்பாக பேசிக்கிட்டு வந்தாங்க, திடீர்னு கைகலப்பாக மாறி போச்சு. அவ்வளோ அடிக்க இவ்வளோ அடிக்க அந்த மாதிரி ஆகி போச்சு. இப்போ மனைவியுடைய கை ஓங்கி போச்சு, கணவருடைய கால் உடஞ்சி போச்சு. இப்போ என்ன, கணவரை ஆஸ்பத்திரி கொண்டு வந்தாங்க, பெட்டில் வச்சாச்சு. இந்த ஆள் பக்கத்து பெட்டை பார்த்தாரு, அங்கே ஒருத்தவங்க இருந்தான், அவனுக்கு 2 காலும் உடஞ்சிருந்துச்சு. இவன் என்ன தெரியுமா வந்தாலும் பார்த்து சொன்னான், ஏங்க உங்களுக்கு 2 பொண்டாட்டியான்னு கேட்டான்ல. ஏன்னா இவனுக்கு ஒரு கால் உடைஞ்சது மனைவினால தான், அதனால தான் அவன் அங்கே பார்த்து உங்களுக்கு 2 பொண்டாட்டியாங்கிறான். ஏன்னா தனக்கு வந்த மாதிரி தான் மற்றவங்க வரும் அப்படின்னு நினைக்கிறான். ரோட்டில் கூட ஒரு ஆள் படுத்து கிடந்தாருங்க, ஒரு ஆள் படுத்து கிடந்தா 1000 காரணம் இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தனும் ஒரு காரணத்தை நினைக்கிறான், அவன் எப்படியோ அப்படி நினைக்கிறான். படுத்து கிடக்கிறார ஒரு ஆள் ரோட்டு ஓரத்தில், ஒருத்த போன அந்த வழியா நல்லா குடிச்சிட்டு வந்து படுத்து கிடக்கிறான் இவன், அவன் நினைச்சாரு. ஏன் இவர் யார் தெரியுமா? குடிகாரர் நினைக்கிறாரு. இன்னொரு வழியா அந்த வழியா வந்தாரு, வீட்டில் மனைவிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இங்கே வந்து படுத்து கிடக்கிறான் அப்படின்னு நினைச்சாரு. அவன் யார் தெரியுமா? மனைவிட்ட சண்டை போட்டு வந்தாரு. இன்னொரு ஆள் அந்த வழியா போனாரு, அவர் சொன்னாரு கடுமையாக உழைச்சிட்டு அசதியில் படுத்து கிடக்கிறாங்க அப்படின்றாரு. இவர் யார் தெரியுமா? கடுமையான உழைப்பாளி. தான் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் மற்றவங்க நினைப்பாங்க. இதைத்தான் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விவரிப்பதற்காக அந்த கிளி கதையை நமக்கு கொண்டு வந்தாங்க. சரிங்க,
அதே போல் இன்னொரு ஒரு சட்டம் இருக்குது. இமாம்கள்லாம் இருக்காங்க. இங்கிட்டு ஹதீத் கலை இமாம்கள், இங்கிட்டு ஃபிக்கு கலை இமாம்கள். ஹதீத் கலை இமாம்னு தெரியுமில்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீதுகளை தொகுத்து தந்திருக்காங்கல்ல. புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத் சொல்கிறோம்ல, இதுவெல்லாம் ஹதீத் கிதாபுல் இமாம்கள் நம்ம தொகுத்து தந்தது. ஃபிக்கு கலை இமாம்கள் அவங்க யார் தெரியுமா? ஷாஃபி இமாம், ஹனபி இமாம், ஹம்பலி இமாம், மாலிக் இமாம், இவங்கள்லாம் சட்டத்தை தொகுத்து தந்தவங்க. சரிதானா? ஒரு இடத்துல ஹதீத் கலை இமாம்கள், இன்னொரு இடத்துல ஃபிக்கு கலை இமாம்கள். ஒரு பெண்மணி அங்கேயிருந்து வந்துச்சு, ஹதீத் கலை இமாம்கிட்ட தான் கேள்வி வச்சிச்சு. என்ன கேள்வி தெரியுமா? மாத விடாய் நிலையிலே இருக்கக்கூடிய பெண்மணி மையத்தை குளிப்பாட்டலாமா? பெண் மையத்தை குளிப்பாட்டலாம். பெண் மையத்தை குளிப்பாட்டுவாங்க, ஆண்கள் ஆண் மையத்தை குளிப்பாட்டுவாங்க. நம்ம தெரிஞ்சது தான். ஒரு பெண் மையத்தை குளிப்பாட்டணும், ஒரு பெண்மணி குளிப்பாட்டணும். அந்த பெண்மணி இப்போ மாதவிடா நிலையிலே இருக்கிறாங்க. மாதவிடா நிலையில இருக்கக்கூடிய பெண்மணி ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டலாமா என்று அந்த கேள்வியை வச்சிச்சு அந்த பெண்மணி. அந்த ஹதீஸ் கலை இமாம்களும் சொன்னாங்க, நீ கேள்வி புதுசாக கேட்குறீங்க, இதுக்கு விடை தர்ற எந்த ஹதீஸும் இல்லையே, அது குளிப்பாட்டலாமா குளிப்பாட்டக்கூடாதா ஹதீஸ் எதுவும் இல்லையங்க, வேண்டாம் அங்கே இருக்கிறாங்க சட்டக்கலை இமாம்கள், அங்கே வேண்டாம் போய் கேளுங்க அப்படின்னு அங்கே காமிச்சு விட்டாங்க. அந்த பெண்மணி இங்கே வந்தாங்க, இதே கேள்வி வச்சாங்க, மாதவிடா நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணு மையத்தை குளிப்பாட்டலாமா? அவங்க சொன்னாங்க குளிப்பாட்டலாமேன்ட்டாங்க. பெண்மணி போச்சு. அந்த பெண்ணிட்ட கேட்டாங்க என்ன சொன்னாங்கன்னு, குளிப்பாட்டலான்ட்டாங்க. அப்படியா? சரி, இப்போ ஹதீஸ் கலை இமாம்கள் சட்டக்கலை இமாம்கிட்ட கேட்டாங்க, ஏங்க குளிப்பாட்டலாம்னு சொன்னீங்களே, எதை வச்சு சொன்னீங்க? அவங்க சொன்னாங்க, எல்லாம் நீங்கள் அறிவிச்ச ஹதீஸை வச்சு தாங்க நாங்கள் சொன்னோம். என்ன நாங்கள் அறிவிச்சோமா? நாங்கள் அறிவிச்ச ஹதீஸாக இருந்தால் நாங்களும் பதில் சொல்லியிருப்போமே, நாங்கள் எங்கே அந்த ஹதீஸை சொன்னோம்? இப்போது இவங்க சட்டக்கலை இமாம்கள் சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருக்கீங்க தெரியுமா? இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வருது. என்ன தெரியும்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய துணைவியார் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட சொல்கிறாங்க, ஆயிஷாவே அந்த முசல்லாவை எடுத்து வஞ்சத்தா அப்படின்னு கேட்குறாங்க. சிலர் பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே பக்கம் தானே பள்ளிவாசலும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடும் பக்கம் தான், இடையில ஒரு சுவர் தான் கொடுக்க. ஸல்லல்லாஹு பள்ளிக்குள்ளே இருக்கிறாங்க, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிறாங்க. பள்ளிக்குள்ளே இருந்துக்கிட்டே ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஆயிஷாவே இந்த வீட்டில் இருக்குதுல்ல அந்த முசல்லா தெரியுமில்ல, தொழுகைக்கு முன்னால் ஒரு திருவிப்பு போடும்ல, அதை எடுத்துத்தா அப்படின்னு கேட்டாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் மாதவிடா நிலையிலே இருக்கிறேன், எப்படி நான் அதை போய் எடுத்து உங்களுக்கு தர்றது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆயிஷா இன்ன ஹைலத்தக்கி லைஸத் ஃபி யதிக்கி, உன்னுடைய மாதவிடாய் உன் கையிலே இல்லை, நீ எடுத்துத்தா அப்படின்னாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்லே இருக்குது. இப்போ ஃபிக்கு கலை இமாம்னு சொன்னாங்க, இந்த ஹதீஸ் நீங்கள் அறிவிச்சிங்களா? இந்த ஹதீஸ் நாங்கள் அறிவித்தோம், அதை வச்சு தான் சட்டம் சொன்னோம். அந்த முசல்லாவை எடுத்து தருவது ஆகும். காரணம் என்ன? அந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா மாதவிடா நிலையில் இருந்தாலும் உன் கையிலே மாதவிடா இல்லை என்று ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டாங்கல்ல. அதே போல மாதவிடா நிலையில இருந்தாலும் ஒரு பெண்மணி கையால தானே குளிப்பாட்டுறாங்க, மாதவிடா கையில இல்லையில குளிப்பாட்டலாம்னு நாங்கள் சொன்னோம். நீங்க சொன்ன அந்த ஹதீஸை வைத்து தான் நாங்கள் சட்டம் சொன்னோம் என்று அந்த ஹதீஸ் கலை இமாம் கட்ட சட்டக்கலை இமாம்கள் அழகான பதில சொன்னாங்க. அதே போல பாருங்க, இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியும், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில பார்த்தா ஒரு ஆள் நம்மளை திட்டிடுவான், இரவு ஃபுல்லாக தூக்கமே வராது. அதையே நினச்சிக்கிட்டு அந்த ஆள் என்ன இப்படி சொல்லிவிட்டானே அப்படி நினச்சி புரண்டு படுத்துக்கிட்டு தூக்கமே வராமல் போயிடும். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. என்ன வார்த்தையை சொல்லிவிட்டான், என்ன பார்த்து 2 அடி அடிச்சிருந்தா கூட நான் தாங்கியிருப்பானே, இந்த வார்த்தையை சொல்லிவிட்டானே அப்படின்ட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாரா? இப்படி நம்மள்கிட்ட நிறைய பேர் இருக்கிறவங்க. ஆனால் சைக்காலஜி பாயிண்ட் என்ன தெரியுமா? நம்மளை ஒருத்தன் இல்லாத ஒன்று சொல்கிறான்னு வச்சுக்கிறேங்க, நீ சொல்கிறது என்கிட்ட இல்லைப்பா. நம்மளை திட்டான்னு வச்சுக்கிறேங்க, நீ திட்டுறதெல்லாம் என்கிட்ட கிடையாது. அப்போ நீங்கள் மனசு அளவில் சொல்லுங்கள், அவன் சொன்னது அவன்கிட்ட போயிடும், நம்மளோட ஒன்றுமே இருக்காது. ஏன் அதை வாங்கினா தான் நமக்கு பிரச்சனை, நம்ம தான் திருப்பி அனுப்பிடுறோம்ல. நீ சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நீ தகுதி இல்லாத ஆட்டம் அந்த பேச்சை நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. உதாரணம் சொல்லவா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மன்னராக இருந்தவங்க. தன்னுடைய பணியாளோட பள்ளிவாசலுக்குள்ள போனாங்க.
பள்ளியாசம் அந்த காலத்தில் பள்ளியாசனம் போனால் தெரியும், பெரியவங்கள்லாம் பள்ளியாசனம் படுத்து இளைப்பாரி இருப்பாங்க. வீடுகள் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்காது. போவாங்க, சாப்பிடுவாங்க, பள்ளிக்கு வந்துடுவாங்க அந்த காலத்துலலாம். அப்படி தான் பள்ளியாசனம் படுத்து கிடக்குறாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் மன்னர் அவங்க வரும்போது படுத்திருந்தார்ல, அவருடைய காலில் இவங்க கால் பட்டுச்சு. உடனே ஒரு கோவம் வந்துச்சு படுத்திருந்தவருக்கு. மஜ்னூன்னு நினைட்ட, பைத்தியமா நீ பார்த்து வரக்கூடாதுன்ட்டார். ஏன்னா வந்தது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஒரு மன்னருங்கிற அந்த ஆளுக்கு தெரியாது. அதனால பைத்தியமா பார்த்து போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டார். வந்துட்டாங்க. துணைக்கு வந்து பணியால் கேட்டாங்க, நீங்கள் மன்னராக இருக்கிறீங்க, உங்களை பார்த்து அந்த ஆள் என்ன வார்த்தை சொல்லிவிட்டான், பைத்தியமானு கேட்டுவிட்டான், நீங்கள் போய் கேட்டுக்கிட்டு சும்மாவே வண்டியலை. அப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னை பார்த்து அவர் என்ன சொன்னார், பைத்தியமானு தானே கேட்டார், நான் மனசுக்குள்ள சொல்லிட்டேன்ல, இல்லைன்ட்டு விஷயம் முடிஞ்சு போச்சுல்ல, நம்ம ஏன் அதுக்கு பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்கானே. பைத்தியமா என்றார், நான் மனசுல சொல்லிக்கிட்டேன், மெதுவாக சொல்லிட்டேன், இல்லை, விஷயம் முடிஞ்சு போச்சு. யார் என்ன நம்மளை திட்டாலும் நீ சொன்னது எனக்கு தகாது முடிங்க. எப்படின்னு சொன்னால், நீ லாண்ட்ரியில் ஒரு துணியை போட்டிங்க, அந்த லாண்ட்ரிக்காரன் உங்கள் வீட்டில் வந்து தர்றான். உடனே என்ன செய்றீங்க, இனிஷியல் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்க. உங்கள் இனிஷியல் இருந்தால் தான் துணி வாங்குறீங்க. இல்லைண்டா இந்தாப்பா இது என்னுடைய இது இல்லைப்பா, யாருடைய துணி என்னோட தந்துருக்கிற அப்படின்னு திருப்பி கொடுத்துறீங்கல்ல. அப்போ உங்களுடையதாக இருந்தால் தான் துணியை வாங்குறீங்க, உங்களுடையது இல்லைன்னா திருப்பி கொடுத்துட்றீங்க. அடுத்தவன் பேசினாலும் திட்டுனாலும் அப்படித்தான், உங்களோட இருந்தால் தான் பிரச்சனை, நீ இல்லைன்னு மறுத்துருங்க, விஷயம் முடிஞ்சு போச்சு. சரி, வக்கீல் நோட்டீஸ் வருது உங்கள் வீட்டுக்கு, கதவை தட்டினா இந்தாங்க வக்கீல் நோட்டீஸு. உடனே பார்த்து விட்டு, இல்லைப்பா இது எனக்குரிய, இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்குரியது, அங்கே போய் கொடுக்குறது, இங்கே வந்து தரேன், அங்கே போன்னு வாங்க அனுப்பிடுறீங்கல்ல. வக்கீல் நோட்டீஸா, கொண்டாங்க வாங்கிடுறீங்களா, நீங்கள் யாருக்கும் அவங்களும் அனுப்பிடுறீங்கல்ல. அந்த மாதிரி தாங்க, உங்களுக்குரியதாக இருந்தால் தான் நீங்கள் வாங்கணும். உங்களுக்கு இல்லாத ஒருத்தன் திட்டான்னு சொன்னால் அதை நீங்கள் வாங்க தேவையில்லை. நீ சொல்கிறது எனக்கு தகாது, நீ சொல்கிறது எனக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, அவன் என்ன திட்டது. இது சைக்காலஜி பாயிண்ட்டு, சாதாரணமாக வந்துடாது. அந்த மனோ பக்குவத்தை வளர்க்கணும். இறை நேசர்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் மஹமூது ஹசனவி உங்களுக்கு தெரியும். மஹமூது ஹசனவி யாரு, கஜினி முகமதுன்னு வரலாற்றை படிச்சிருப்பீங்க. கஜினி முகமது யாரு, மஹமூது ஹசனவியை தான் அவன் கஜினி முகமதுன்னு எழுதி வச்சிருக்கிறான். அவர் பெரிய இறை நேசரு. இங்கே அவர் வந்ததுங்கிறது இஸ்லாம்ங்கிற உயர்ந்த தத்துவத்தை மக்களுக்கு போதிக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனால் அவன் படையெடுத்தார், இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வத்தை கொள்ளையடிப்பதற்காக படையெடுத்தார், 17 முறைகள் படையெடுத்தார், இப்பெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அவர் காசு பணம் தேவையில்லை அப்படின்னு வந்தவர் கொண்டுகளை போயிருக்கானே, காசு பணம் எடுத்துகிட்டு போலே. அவர் இஸ்லாத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் ஒன்றும் சேர்க்கறதுக்காக வந்தவர் தான். சரி இருக்கட்டும், நல்ல மனிதர். அவர் அபுல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெரியவங்கள்ட்ட இருக்கிறார் முஹம்மது ஹசனவி. அந்த நேரத்தில் அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி பேச்சு வருது. அபுல் ஹசன் ரலியல்லாஹு சொல்கிறாங்க முஹம்மது ஹசனவிட்ட, இந்தாப்பா அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்கல்ல, யார் தெரியுமா அவரு, ஒரு ஆள் அவர்களை பார்த்து விட்டால் அவன் நேர்வழி பெற்று விடுவான், அப்படிப்பட்டவர் அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு தடவை பார்த்தா போதும், நேர்வழி கிடைச்சிடும். இப்போ முஹம்மது ஹசனை கேட்டாங்க, என்ன இப்படி சொல்றீங்களே, ஒரு தடவை பார்த்தாலே நேர்வழிகள் உண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்களே, எத்தனை பேர் அவங்கள பார்த்தாங்க, அபூஜல்லாம் பார்த்தானே, எத்தனை தடவை பார்த்தான் அபூஜல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, நேர்வழி கிடைக்கலையே. அபூல் அஹப் பார்த்தான், நேர்வழி கிடைக்கல. நீங்க அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி ஒரு தடவை பார்த்தாலே நேர்வழி கிடைக்குங்கிறீங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி உயர்ந்தவங்க அப்படிங்கிற கருத்தில் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க முஹம்மது ஹசனவி ரஹ்மத்துல்லாஹி. அபுல் ஹசன் ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்படி இல்லைப்பா, நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றது அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றது அவங்க ஒரு இறை நேசர் என்கின்ற நல்லெண்ணம் கொண்டு பார்க்க வேண்டும். இறைவனுடைய நேசர் நம்ம பார்க்குறோம், அல்லாஹ் இறைவன் இந்த பாக்கிய தந்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாரு, நேர்வழி கிடைக்கும். அதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அபூஜல் பார்த்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, அல்லாஹ்வுடைய ரசூல் நான் பார்த்தான். மா ரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூஜலி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கவே இல்லையே. பார்த்துட்டு தானே என்ன, அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்கவே இல்லை. இன்னமா ரா முஹம்மது பின் அப்துல்லா, அவன் பார்த்தது அப்துல்லாவின் மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அவங்கள தான். அப்துல்லாவுடைய மகன் அந்த போறாரு வர்ற அப்படித்தானே பார்த்தான். பார்வை சரியா இருக்கணுங்க.
பார்வை சரியாக இருந்தால் தான் இபாதத்து. இறை நேசர்கள் வருகிறாங்க, நம்ம சபையில் போய் உட்காந்துட்டோம், இறை நேசரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு வைங்களேன், மலக்கு மார்கள் நம்ம எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? இறை நேசர்களை வழிமார்களை பார்ப்பது இபாதத். வலா தஅது ஐனாக அன்ஹும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த வழிமார்களை பார்ப்பதிலிருந்து உங்கள் கண்கள் திரும்ப வேண்டாம், பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ இறை நேசர் சபையில் போய் உட்காந்துருக்காங்க இறை நேசர்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, மலக்கு மார்கள் நம்ம எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொன்னது நல்லெண்ணத்தின் அடிப்படையில். அதனால தான் பெற்றோர்களை பார்ப்பது கூட வணக்கம் தானே. பாப்பா உம்மா, ஒரு மகன் பாப்பாவை பார்க்குறாரு, உம்மாவை பார்க்குறாரு, நல்ல எண்ணத்தோடு பார்க்குறாரு, நான் இபாதத்துங்க. ஆனால் நல்ல எண்ணம் இருக்கன்னு. சில மகன் இருப்பான், பாப்பாவும் முறைச்சி பார்ப்பான். இப்போ அவனுக்கு நன்மை கிடைக்கும், பாப்பா பார்த்து விட்டான், பாவம் தான் கிடைக்கும். ஏன்? பார்க்க அவனு முறைப்படி பார்க்கணும்ல. நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலேயே பார்க்க வேண்டும், அதுதான் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால், எதுவுமே நியத்து அடிப்படையில் தாண்டி 2 இளைஞர்களுங்க, 2 இளைஞர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க, 2 பேரும் காலை நீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியாக ஒரு இறை நேசர் வந்தாங்க, 2 பேருமே காலை மடக்கலை, கால் நீட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது என்ன தெரியுமா ஆச்சரியம்? 2 பேரில் ஒரு ஆளுக்கு நன்மை எழுதப்படுகிறது, 2 பேரில் இன்னொரு ஆளுக்கு பாவம் எழுதப்படுகிறது. ஆனால் 2 பேருடைய செயல் ஒன்று தான், 2 பேரும் கால் நீட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு ஆள் என்ன நினைக்கிறான் அந்த நேரத்தில், பெரியவங்க வர்றாங்களே, காலை மடக்கணுமே மரியாதைக்காக, ஆனால் என் காலை மடக்க முடியாத சூழ்நிலை நான் இருக்கிறேனே, அதனால தானே மடக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறார் பாருங்க, நன்மை எழுதப்பட்டு விடுகிறது. இன்னொரு இளைஞன் அவன் என்ன நினைச்சான், பெரியவங்க வந்துட்டாக்க காலை மடக்கணுமோ, அவன் மரியாதை செய்யணுமோ அப்படின்னு நினச்சி கால் நீட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவனுக்கு பாவம் எழுதப்படுகிறது. 2 பேருடைய செயல் ஒன்று தான், 2 பேர் காலத்தை நீட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் என்னால் முடியலையே, நான் மடக்கணும்னு நினைக்கிறேனே, முடியலையே, இப்போ அவருக்கு இபாதத் வணக்கம். இன்னொரு ஆள் இவருக்கெல்லாம் காலம் மடக்கி நாங்கள் மரியாதை செய்யணும் அப்படி நினைச்சாரு பாருங்க, பாவம் எழுதப்படுகிறது. எல்லாமே சிந்தனையில் தான். இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, வலிமார்கள் ஷேகுமார்கள் எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்கறது, அது அந்த ஒரு பேநசீபு தான் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டான். அதனால தான் இப்படி தான் ஒரு இறை நேசர் ஊருக்கு வந்தாங்க. அந்த இறை நேசரை பற்றி ஊர் மக்களை கொண்டாடினாங்க. என்ன நிறைய விஷயங்களை சொல்கிறாங்களே, மறைவான விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்களே, அவ்வளோ ஊர் மக்களும் கொண்டாடினாங்க. இது ஒரு வஹாபி பிடிக்கலை. என்னடா இது, வலியுல்லாவை இப்படி கொண்டாடுறாங்க, ஏன் மறைவான விஷயங்களையும் சொல்கிறாங்களாம், என்ன மறைவான விஷயங்கள் சொல்கிறாங்க, மறைவான விஷயம் தெரியாதுங்கிறத இப்போ நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு இவர் திட்டம் போட்டுக்கிட்டு கையில் ஒரு பூச்சியையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த இறைநேசருக்கு முன்னால் போய் நின்றார், வலியுல்லாவுக்கு முன்னால் போய் நின்றார். மக்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவர் நோக்கம் என்ன, அந்த இறைநேசரை மக்களுக்கு மத்தியில் அவமானப்படுத்தணும், ஒன்றும் தெரியாது, மறைவான விஷயமும் தெரியாதுங்கன்னு காட்டணும் அப்படிங்கிறது தான். ஏன் தெரியுமா ஒரு பூச்சியை பிடிச்சிட்டு போனார், இவர் நினைச்சாரு நம்ம போகணும், வலியுல்லாவுக்கு முன்னால் நிற்கணும், அந்த இறைநேசருக்கு முன்னால் நின்றுக்கிட்டு, பெரியவங்களே என் கையில் இருக்கிற பூச்சி உயிராக இருக்கதா செத்து போச்சான்னு கேட்கணும். அவர் உயிராக தான் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம கைக்குள்ளே இருக்குதுல்ல, அதை உடனே நசுக்கிட்டு கையை விரித்து இந்த பாருங்க செத்து போச்சு, உயிராக இருக்குன்னீங்க, இந்த பாருங்க செத்து போச்சு. அப்போ அவர் சொன்னது சரியில்லைன்னு காமிச்சிடணும். இல்லை செத்து போச்சுன்னு அவர் சொன்னான்னு வச்சுக்கிறோம், என் கையில் இருக்கிற பூச்சி உயிராக இருக்கிறதா செத்து போச்சா, அவர் செத்து போச்சுன்னு சொன்னான்னு வச்சுக்கிறோங்க. இப்போ அப்படியே காமிச்சு அந்த உயிரோட பூச்சி உயிராக தானே இருக்குது, செத்து போச்சுன்னு அப்படி இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு பூச்சி பிடிச்சிக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு அந்த இறைநேசருக்கு முன்னால் போய் நின்றாரா, கேட்டார், பெரியவங்களே என்னிடம் இருக்கிற அந்த பூச்சி உயிராக இருக்குதா செத்து போச்சா? பெரியவங்க சொன்னாங்க, அது உன் கையில் இருக்கிறது. சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. அது உன் கையில் இருக்கிறது, அவ்வளோ உன் முடிவில் இருக்கிறது. நீ எப்படி நினைக்கிற அப்படி, செத்துன்னு சொன்னால் செத்தாக காமிப்ப, உயிராக உயிராக காமிப்ப, உன் கையில் இருக்கிறது. உன் கையில் இருக்கிறது ஒன்று, கையில் தான் இது வச்சிருக்கிறான், அது ஒன்று. இன்னொன்று உன் முடிவில் இருக்கிறது. இந்தப்பா இந்த பிரச்சனை அவருடைய கையிலப்பா அப்படிங்கும்ல, அவருடைய கையில் என்ன அர்த்தம், அவருடைய முடிவில் இருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ அற்புதமான வார்த்தையை வச்சு வந்த அந்த இளைஞரை ஏமாற்றம் அடைந்து திரும்ப போயிட்டார் பார்த்தியாலா. இதுதான் சில பேர் இறைநேசர்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, மற்றவங்க மரியாதை கொடுத்தா கூட அதை எப்படி கெடுக்கலாம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறாங்க நிறைய பேர். அதே போல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள்
இப்போ நமக்கெல்லாம் தெரியும், நம்ம லைஃப்பில் நடக்கிறதா அல்லாவுடைய விதிப்படி தான் நடக்குது. எல்லாம் எழுதி வைத்தே தாங்க நடக்குது. அது நினைவில் வைங்க. விதி ரொம்ப முக்கியம், ஈமானில் ஒன்று. அதனால தான் ஈமானுடைய ஃபர்துகளில் வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நடப்பவைகள் எல்லாமே அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் அல்லாஹ் நாட்டுப்படம் நடக்குது. திடீர்னு நமக்கு பணம் 1 லட்ச ரூபா பணம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கிறோங்க, அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் விதி. உங்களுக்கு 1 லட்ச ரூபா இந்த நேரத்தில் கிடைக்கும்னு அல்ல எழுதி வச்சது கிடைக்குது, அவ்வளோதான். ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, கால் தடிக்க கீழே விழுந்தீங்க, கல்லுக்கு அடித்து ரத்தம் ஊற்றுன்னு வச்சுக்கிறோங்க, அல்லாவுடைய விதிங்க. சில பேர் பார்த்து வந்திருக்கேன், நான் பார்த்து வந்திருக்கேன்னு தான் இனிமே என்னதான் பார்த்து வந்தாலும் அல்ல எழுதி நடக்க தான் போகுது. அதனால அல்ல எழுதி வச்சா நடக்க போகணும் எப்படி இருக்கலாமா? இல்லை, நாம் பாடம் எடுத்துக்கணும். கல்லடித்து கீழே விழுந்தது அல்லாவோட விதின்னு நினைக்கணும். நம்ம ஒரு பாடமும் எடுக்கணும். இனிமே சாலையில் நடந்தா கண்ணும் கருத்துமா நடக்கணும், பார்த்து நடக்கணும், அப்படி பாடத்தை எடுக்கணும். ஆனா நான் பார்த்து நடந்து வந்திருந்தா கல் என்ன அடிச்சிருக்காதுல அப்படி சொல்லக்கூடாது, அதிகமானுக்கு ஆபத்து. இப்போ லேட்டாக போனீங்க, ட்ரெயினை போனீங்க, லேட்டாக போனீங்க, ட்ரெயின் போச்சு, அல்லாவுடைய நாட்டம். ஏன் போனிச்சு? லேட்டாக போனதுனால. நீங்கள் இந்த இடத்துல அல்லாவுடைய நாட்டம், இந்த ட்ரெயினை என்னால் பிடிக்க முடியலை, நான் இந்த ட்ரெயினில் பயணிக்கணும்னு அல்லாவுடைய எழுத்தில் இல்லை, அதனால தான் இந்த ட்ரெயினில் என்னால் பயணிக்க முடியாது அப்படி நினைக்கணும். அதே நேரத்தில் பாடம் எடுக்கணும். என்ன, நம்ம லேட்டாக வந்ததுனால தான் ட்ரெயின் போச்சு, இனிமேல் நம்ம லேட்டாக வராமல் பார்த்துக்கிறேன்னு அப்படி பாடம் எடுக்கணும். அதை விட்டு அந்த ஆள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அந்த நேரம் பார்த்து அந்த ஆள் ஃபோன் பண்ணானுங்க, அவருக்கு பேசிக்கிட்டு இருந்ததுனால ட்ரெயின் போச்சு, அந்த ஆள் மட்டும் என்கிட்ட பேசாமல் இருந்திருந்தா ட்ரெயினை பிடிச்சிருப்பேன்ல. இப்படி பேசக்கூடாது, ஈமானுக்கு ஆபத்து. ஏன், ட்ரெயினு கிடைக்காதுங்கிறது அல்லாவுடைய எழுத்து அல்லவா? நான் அப்படி நடந்திருந்தா இப்படி ஆயிருக்காதேன்டா, அப்போ அல்லாவுடைய எழுத்தே நீ மாற்றிங்களா? இப்போ 2 புரியுதா? விதிங்கிறது விதி இறைவனால் நடக்கக்கூடியது தான். அதனால் இறைவன் வகுத்ததை நாம் ஏற்றுக்கொள்ளணும். சரி, இப்போ ஒரு யகூதி வந்தார் அலி ரலியல்லாஹு அவங்ககிட்ட. அலி ரலியல்லாஹு மிகப்பெரிய கல்விமான், அறிவு ஜீதி, கல்வி கடல். அப்படி யகூதி இதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு மடைக்கிறோம் அலி ரலியல்லாஹு அவங்கள, பெரிய கல்விமானுங்கிறாங்க, மடைக்கிறோம் கேள்வி வச்சுன்னு சொல்லி யகூதி வந்தார். ஒரு கேள்வி வச்சார், ஒரு மனிதனுடைய செயல் அவனுடைய விருப்பப்படி நடக்குதா, இறைவனுடைய விதிப்படி நடக்கிறதா? 2 பாயிண்ட். ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்யறான், அவன் விருப்பப்பிரகாரம் செய்யறானா, அல்லாஹ்வுடைய விதிப்பிரகாரம் செய்யறானா? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க 2 தான். அல்லாஹ்வுடைய விதி இருக்குதுப்பா, மனுஷனோட விருப்பமும் இருக்குதுப்பா அப்படின்னாங்க. யகூதி விடலை. அது என்ன 2ங்கிறீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க, ஒன்று மனிதனுடைய விருப்பம்னு சொல்லுங்க, இல்லைன்னா அல்லாஹ்வுடைய விதினுங்க, என்ன 2ங்கிறீங்க? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க 2ங்கிறது இப்போ காமிக்கவா? யகூதியர் சொன்னாங்க, உன் காலை தூக்கு, ஒரு காலை தூக்கிட்டார் அந்த ஆள், கீழே போட்டார். இப்போ உன் 2 காலை தூக்கு. யகூதி சொன்ன 2 காலை தூக்குறதா, கீழே விழுந்துருவானுங்க அப்படின்ட்டாரு. இப்போ தான் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, பாத்தியா, ஒரு காலை உன்னால் தூக்க முடியும், அது உன்னுடைய விருப்பம். விரும்பினா தூக்கலாம், தூக்காமல் இருக்கலாம், உனது விருப்பம். ஆனால் 2 காலையும் உன்னால் தூக்க முடியாது என்பது இறைவனுடைய விதி, இதை உன்னால் மீற முடியாது. இப்போ உன்ட 2 இருக்குதா, உன்ட விருப்பம் இருக்கு, அல்லாஹ் விதி இருக்குதா? இப்படித்தான் ஒவ்வொரு காரியமும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, அல்லாஹ் நாடித்தானே இந்த பாவம் செஞ்சேன், ஏன் அல்லாஹ் என் நரகத்துக்கு போறான்னு சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதாவது பதில், நான் தப்பு பண்ணு யார் நாடினது? அல்லாஹ். நான் பாவம் செய்யணும்னு நாடினது யார்? அல்லாஹ். அப்போ அந்த அல்லாஹ் நாடி தான் நான் பாவம் செஞ்சேன், என்னையும் அல்லாஹ் நரகத்துக்கு கொண்டு போகிறான் அப்படின்னு சில பேர் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே. ஆனால் ஒரு விஷயத்தை விட்டாங்க, தொழுதாக சொர்க்கம் வேணுமா? இப்போ அல்லாஹ் நாடி தானே தொழுதிங்க, உங்களுக்கு ஏன் சொர்க்கம்? அது மட்டும் வேணும், நரகம் மட்டும் வேணாம். என்னது இப்படியெல்லாம் சில பேர் கேள்வி கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. சரி, அதே போல் அலி ரலியல்லாஹு அவங்ககிட்ட ஒரு யகூதி கேள்வி கேட்கிறார், எப்படி இந்த உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள், கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது, பறவைகள், கடலில் இருக்கக்கூடிய மீன்களுடைய வகைகள் லட்சக்கணக்கானது, பறவைகள், அப்படி இந்த சின்ன சின்ன வண்டுகள், சின்ன சின்ன பூச்சிகள், எத்தனை அல்லாஹ் அப்படி இருக்குது. இந்த யகூதி கேள்வி கேட்குறாரு அலி ரலியல்லாஹு அவங்ககிட்ட, உயிரினங்களில் சிலது முட்டையிடுது, சிலது குட்டி போடுது, எந்த உயிரினம் முட்டையிடும், எந்த உயிரினம் குட்டி போடும் அப்படின்னு கேள்வி வச்சாரு. இப்போ நம்மளாம் தான் என்ன செய்வோம், வீட்டை சுற்றி என்னென்ன இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் யோசிப்போம். ஆடு, மாடு,
அதான் சுற்றி ஆடு மாடெல்லாம் குட்டி போடுங்கன்றோம். அந்த கோழி நிற்கும் நம்ம வீட்டுகளில், கோழியெல்லாம் முட்டை எடுக்கன்றோம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த 3 தானே, கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்காங்க, இந்த 3 மட்டும் சொன்னால் போதுமா? எப்படி அந்த யஹூதி கேட்டான், எல்லா உயிரினத்தையும் வச்சு கேள்வி கேட்குறாப்புல. எந்த உயிரினம் குட்டி போடும், எந்த உயிரினம் முட்டையிடும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவு கடல் அல்லவா, அழகான பதில் சொன்னாங்க. என்ன தெரியுமா? எந்த உயிரினத்துக்கு காது உடம்போட ஒட்டி இருக்குதோ அதுவெல்லாம் முட்டையிடும். எந்த உயிரினத்துக்கு காது வெளியிலே தள்ளிக்கிட்டு நிற்குதோ அதுவெல்லாம் குட்டி போடும். ஆஹா, முடிஞ்சு போச்சு எல்லாம். நீங்கள் எதை எடுத்தாலும் சரிதான். ஆடு மாடு காது இருக்கிறதுல அது உடலை ஒட்டி இருக்கா, வெளியே தள்ளிக்கிட்டு தான் நிற்கும். அதெல்லாம் விடும். ஒட்டகம் குதிரை எடுத்துக்கிறங்க, எல்லாம் குட்டி போடுது. ஏன்? காது வெளியே தள்ளிக்கிட்டு நிற்குது. கோழி காது உடம்போடு சேர்த்துக்கிட்டு இருக்கும், பாம்பு உடம்போடு சேர்ந்துருக்கும், வெளியே தள்ளி நிற்காது. பள்ளி காது உடம்போடு சேர்ந்துட்டு இருக்கும். உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடிய காதுகள் இதுவெல்லாம் முட்டையிடும். பாம்பு முட்டையிடுது, பள்ளி முட்டையிடுது, கோழி முட்டையிடுது. எவ்வளோ அழகாக படிச்சோம் பார்த்தீங்களா? அப்படி பதில் சொல்லுகின்ற ஆற்றலை பெற்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்ற கல்வி ஞானத்தை பற்றி சொல்லும் பொழுது நான் என்ன பெற்றுட்டேன்னாங்க. அதுக்கு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. வெள்ளிக்கிழமை பிரசங்க மெம்பர் பள்ளி நின்று பிரசங்கம் பண்றாங்க. அப்போ சொல்றாங்க, சகோதரர்களே நண்பர்களே, இல்மி மின் ஹினா இலா ஹினா, நான் கற்ற கல்வி இதிலிருந்து இதுவரைங்கிறாங்க. இதிலிருந்து இதுவரை, இதிலிருந்துன்னு சொன்னது தான் நிற்கிற படி, இதுவரைங்கிறது தரைப்பகுதி. நான் கற்ற கல்வி நான் நிற்கும் படியிலிருந்து இந்த தரை வரைக்கும் என்றால், வஜஹலி நான் தெரிய வேண்டிய கல்வி மின் ஹினா இலசமா, இங்கிருந்து வானம் வரைக்கும் அப்படின்ட்டாங்க. இங்கிருந்து சொன்னாக்க தான் நிற்கிற படியிலிருந்து வானம் வரைக்கும். பார்த்தீங்களா? யாரு? அறிவுக்கடல் ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, அன தாருல் ஹிக்மா வ அலியும் பாபுஹா, கல்வி என்றும் ஞானத்தின் இல்லமாக நான் இருக்கிறேன். ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதன் வாசலாக இருக்கிறார்கள். திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படிப்பட்ட கல்வி கடல் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் கற்ற கல்வி நான் நிற்கிற படியில இருந்து தர வரைக்கும் தாங்க. நான் கற்க வேண்டிய கல்வி நான் நிற்க படியிலிருந்து வானம் வரைக்குங்கிறாங்க. அப்ப நம்மளாம் என்னங்க தெரிஞ்சிட்டோம்? நம்மளாம் ஒன்றும் தெரியலை. என்ன ஆட்டம், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆட்டம் போடுறாங்க, பாட்டம் பாடுறாங்க. மற்ற அவருக்கு ஒன்றும் தெரியலை, இவருக்கு ஒன்றும் தெரியலை, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியுது. படித்தது கொஞ்சம், அதில் இவ்வளவு பெருமை. அதனால தான் ஹவாஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அப்படி செய்யாத. ஒரு கல்விமானின் வீட்டுக்கு நீ சென்றால் எங்கே உனது செருப்பை கழட்டி வைப்பாயோ அங்கேயே உனது அறிவையும் சேர்த்து கழட்டி வைத்துட்டு உள்ள போப்பா. வெறும் பாத்திரத்தை கொண்டு போ, அப்பதான் அவங்க சொல்றதை நீ பாத்திரத்தை வாங்க முடியும். எனக்கு எல்லாம் தெரியும், நீ போய் உட்கார்ந்தா உன் பாத்திரத்தை நிரப்பிக்கிட்டு போய் உட்கார்ந்தா அவங்க சொல்றதை எப்படி நீ வாங்குவேன்? நீ தான் பாத்திரத்தை நிரப்பி வச்சுக்கிட்டிய, பாத்திரத்தை காலியா வச்சுக்க, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி நானே மற்றவங்க சொல்றதை நீ உள்வாங்குவ. ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தீங்களா, இவ்வளவு கல்விஞானம் இருந்து எவ்வளவு அடக்கமாக சொல்கிறாங்கண்டு. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹல்ர் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் கப்பலில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு சிட்டுக்குருவி கப்பல் உட்காந்துச்சு. கடல்லேருந்து ஒரு சொட்டையும் எடுத்துச்சு, ஒரு சொட்டு தண்ணி. இந்த நிகழ்வை 2 பேரும் பார்க்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹல்ர் அலைஹிஸ்ஸலாம். இப்போ தான் சொன்னாங்க ஹல்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இப்போ பார்த்தீங்களா சிட்டுக்குருவி அது எடுத்துச்சே ஒரு சொட்டு தண்ணீர், அதுதான் நீங்களும் நானும் இந்த உலக மக்கள் அத்தனை பேரும் பெற்ற கல்வி என்றால், நாம் பெற வேண்டிய கல்வி பறந்து விரிந்து கிடக்கிற இந்த கடலை போல அப்படின்ட்டாங்க. அவ்வளவு இருக்கு நாம் பெற வேண்டியது. நம்ம பெற்றது ஒரு சொட்டு. அந்த ஒரு சொட்டு கல்வியை வச்சுக்கிட்டு இந்த வஹாபியெல்லாம் என்ன ஆட்டம்? குர்ஆன் ஹதீஸ் என்ன குர்ஆன் தெரியும்? குர்ஆன் ஒரு தடவை படிச்சாப்பா? கடைசி வரைக்கும் ஒரு தடவை படிச்சியா? குர்ஆன்ங்கிற புகாரி ஷரீஃபு தமிழில் வந்துருச்சு, கடைசி வரைக்கும் ஒரு தடவை படிச்சியா? இல்லை. அப்புறம் என்ன? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சஹாபா பெருமக்களுக்கு புரியவில்லை, மார்க்கம் புரியாம உங்களுக்கு புரிஞ்சிருச்சான். ஆலிம் உலமா பெருமக்களுக்கு புரியவில்லை, உங்களுக்கு புரிஞ்சிருச்சான். இது ஒன்றே போதுமே, நீ ஒன்றும் தெரியாத ஆளுதான்ங்கிறதுக்கு. நான் ஏன் சொல்கிறேன்டா, கல்வியிலே மிக சிறந்து விளங்கியவர்கள் கூட
நாங்கள்லாம் என்னங்க கல்வி கற்றுட்டோம் என்று சொன்னார்களே, இவர்கள் தான் பெரியவர்கள், இவர்கள் தான் கல்விமான்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்திலே நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டால், இந்த ரெண்டு வழிமார்களுடைய பார்வை எப்போவுமே வித்தியாசமாக இருக்கும். மற்றவங்க பார்வைக்கும் வழிமாருடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கும். சாமானிய நம்ம ஒன்று பார்ப்போம், ஒரு சிந்தனை. வழிமார் ஒன்று பார்ப்பாங்க, இன்னொரு சிந்தனை. அதுக்கு உதாரணம் சொல்லவா? 2 பேர் ஊரை விட்டு போகிறாங்க, வெளியூர் போய் சம்பாதிச்சுக்கிட்டு வரலாம் அப்படின்னு 2 பேர் கிளம்புனாங்க. 2 பேரில் ஒரு ஆள் வழியுள்ளா இறை நேசர், இன்னொரு ஆள் சாமானியர். 2 பேரும் போகிறாங்க. வெளியூர் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்த பார்க்குறாங்க. ஒரு குருவி கால் ஒடிந்த நிலையில் அங்கே கிடக்குது. ரொம்ப இறக்கப்பட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க 2 பேரும். கால் ஒடிஞ்சு போய் கிடக்குதே, இது எப்படி சாப்பிடுது, எப்படி குடிக்கிறது தெரியலையேன்னு இறக்கப்பட்டு இருக்கும்போது அங்கேருந்து இன்னொரு குருவி வந்துச்சுங்க. அந்த குருவிக்கு பக்கம் உட்காந்து தான் வாயில் வச்சிருந்த அந்த இறைய அந்த கால் ஒடிந்த குருவிக்கு கொடுக்குது. இது பார்க்குறாங்க 2 பேரும். பார்த்த உடனே 2 பேரில் ஒரு ஆள், யார் சாமானியர்னு சொன்னல, அவர் சொன்னார், நான் ஊருக்கு திரும்ப போகிறேன் அப்படின்றாரு. ஏன்பா திரும்ப போகிற? ஏங்க ரிசுக்கு தேடி தான் நம்ம புறப்படுறோம், அல்ல எங்கே இருந்தால் தான் ரிசுக்கு தருவான்ல. இப்போ பாருங்கள், கால் ஒடிந்த குருவி இங்கே இருக்குது, அல்ல இன்னொரு குருவி அனுப்பி வச்சு ரிசுக்கு கொடுத்துட்டான்னாங்க. அப்புறம் ஏங்க நான் வெளியூர் போகணும், நான் ஊரில் இருந்தாலும் நல்லா எனக்கு ரிசுக்கு தருவாங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டார் அவர். அந்த வழியுள்ள சொன்னாங்க, நான் வெளியூருக்கு போகிறேன். ஏன் தெரியுமா? நீ பார்த்தது காலொடிந்த குருவிய, நான் பார்த்தது இறை கொண்டு வந்துச்ச அந்த குருவிய. அந்த குருவி இறை வந்து கொண்டு வந்துச்சல, அந்த குருவி என்ன பண்ணுச்சு? அங்கெங்கும் பறந்தது, இறையை தேடியது, தானும் சாப்பிட்டது, இந்த காலொடிந்த குருவிக்கும் கொடுத்தது. நான் அப்படி இருப்பேன்பா, வெளியூர் போவேன், சம்பாதிப்பேன், எனக்கும் செலவழிப்பேன், என் குடும்பத்தை செலவழிப்பேன், மற்றவங்களும் கொடுப்பேன், நான் போகிறேன். நிகழ்வு 1, பாடங்கள் 2. நிகழ்ச்சி 1 தான். அல்லாஹ் எங்க இருந்தாலும் ரிசுக்க தருவான் அப்படிங்கிற பாடத்தை எடுத்தாரு அந்த ஆளு. ஆனா ரிசுக்கை கொண்டு வந்து கொடுத்ததல்லவா அந்த குருவி மாதிரி நான் இருப்பேன் என்று நினைத்தார்கள் வலியுல்லா. இப்ப புரியுதா? ஒரு வலியுல்லாவுடைய பார்வைக்கும் சராசரி மனிதனுடைய பார்வைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்று. இப்ப இன்னொரு உதாரணம் கூட உங்களுக்கு சொல்றாங்க. இந்த பல் துளக்கிறோம்ல, பல் துளக்கனா அதுக்கு சிவாக்குமாங்க, மிஸ்வாக்கு குச்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, மிஸ்வாக்கு குச்சி. அது மிஸ்வாக்கு குச்சி, அந்த பல் துளக்குதல் அப்படிங்கிற வார்த்தை சிவாக்கு. சிவாக்குண்டா பல் துளக்குதல் அவனு அர்த்தம். அராக்கு குச்சி, மிஸ்வாக்கு செய்கிறது ஒரு குச்சி ஒன்று இருக்குது, அரபு நாட்டிலலாம் இருக்கும், அதுக்கு பேர் அராக்கு. அராக் குச்சி, அந்த குச்சிக்கு பேர் அராக் குச்சி. இந்த சைட்லலாம் வேப்பங்குச்சி ஆலங்குச்சியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பல்லுக்கு நல்லதுண்டு. அங்கே அராக்கு குச்சி. நீங்கள் இங்கெல்லாம் விற்கும்ல, மிஸ்வா குச்சி விற்குதுல, அதான் அராக் குச்சி. 2ஐயும் சொல்லலாம். நான் சிவாக் செய்ய போகிறேன் அப்படின்னா தான் பல் துளக்க போகிறேன், அல்லது நான் அராக்கை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பிரஷ் யூஸ் பண்ண போகிறேன்னு அர்த்தம், அந்த குச்சி யூஸ் பண்ண போகிறேன். கருத்து 2 ஒன்று தானே. ஆனால் ஒரு வலியுல்லா சொன்னாங்க, 2ஐயும் யூஸ் பண்ணலாம், ஆனால் சிவாக்குங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன், அராக்குங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவேங்கிறாங்க. அப்படின்னா நான் பல் துளக்குவேங்கிற சிவாக்கு அதை யூஸ் பண்ண மாட்டேன், அராக்குங்கிற குச்சியை யூஸ் பண்ணுவேன், அந்த அராக்கு வார்த்தையை தான் நான் எடுப்பேங்கிறாங்க. என்னன்னு கேட்டால் அந்த 2உடைய மீனிங்க, சிவாக்குக்கு பல் துளக்கு தான் அர்த்தம் இருக்குது, அதையே 2ஆ பிரிச்சிடலாம். சிவாக்க, சிவாண்டா தவிர, காண்டா உன்னை, சிவாக்க உன்னை தவிர 2ஆ பிரிக்கலாம், 2 வார்த்தை. அராக்கு குச்சிக்கு பேரு, அதையும் 2ஆ பிரிக்கலாம். அரா நான் பார்க்கிறேன், க உன்னை, அப்படி 2ஆ பிரிச்சிருங்களா அர்த்தம் மாறுபடுது. அராக்கன்னா என்ன அர்த்தம்? அரா நான் பார்க்கிறேன், க உன்னை. இன்னொரு அர்த்தம் அராக்க, அரா குச்சி. சிவாக்க, சிவா பல் துளக்குதல், இன்னொன்னு சிவாக்க உன்னை தவிர. இந்த வழியுல்லா சொல்றாங்க, என்ன சிவாக்க? சிவாக்கன்னா என்ன? உன்னை தவிர, உன் அல்லாத. உன் அல்லாத என்னப்பா இருக்குதுங்க? எங்க இருக்கு உன் அல்லாத? எல்லாம் இறைவனுடைய வெளிப்பாடுன்னு வரும்பொழுது இறைவனை தவிர வேற என்ன இருக்குது? அதனால சிவாக்க வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். உன் அல்லாதன்னு அர்த்தம் வருது, அல்லா அல்லாத எதுவுமே கிடையாது, அப்படியே சிவாக்க நான் யூஸ் பண்றேன், அந்த வார்த்தை எனக்கு வேணாங்கிறாங்க.
வேற அராக்கு, அந்த அராக்கு என்ன யூஸ் பண்ண போறேன்னு சொல்லுவேன். ஏன் அராக்குள்ள இன்னொரு அர்த்தம் என்ன? உன்னை பார்க்கிறேன். நான் எந்த பொருளை பார்த்தாலும் ரப்பே உன்னை பார்க்கிறேன், உன்னை பார்க்கிறேன். அந்த அர்த்தம் அராக்குங்கிற அந்த வார்த்தையில் இருக்கிறது. ஆகவே அதை நான் யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்களா இறை நேசர்களை, நம்மளாம் சாதாரணமாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றையும் அந்த அந்தரங்கமான அர்த்தத்தை எடுத்து அதன் மூலம் நான் இப்படித்தான் நடப்பேங்கிறாங்க. இங்கு தான் இருக்கிறார்கள் நிறைய நேசர்கள். நமக்கு அவங்களுக்கு அதான் வேறுபாடு. சிந்தனை முழுவதும் அவர். நம்மெல்லாம் எத்தனை தடவைகள் இறைவனை நினைத்தோம் கணக்கு போடுவாங்க. ஆனால் இறை நேசர்கள் எத்தனை தடவைகள் இறைவனை நினைக்க தவறினேன் அப்படி கணக்கு போடுவாங்க. நம்ம ஏன் நினைச்சே கணக்கு போடுறோம்? அல்லாம மறந்தே இருக்கிறோம். நினைக்கிறத ஒரு தடவை நினைச்சேன், 2 தடவை நினைச்சேன், கணக்கு போறோம். ஏன்? மறந்தே இருக்கிறதுனால. ஆனா இறை நேசர்கள் இறை நினைப்பிலேயே இருக்கிறதுனால மறந்ததை கணக்கு போடுறாங்க. எத்தனை தடவை நான் அல்லாம இன்னைக்கு நினைக்கிறதுக்கு மறந்துட்டேன் அப்படி கணக்கு போடுறாங்க. அதுதான் இறை நேசர்கள். இந்த இறை நேசர்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இதன் மூலம் புரிந்து கொள்கிறோம் அல்லவா? அதே போல பாருங்க, ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போறாங்க, நடந்து போறாங்க. மரம் பேசுகிறது. மரம் பேசுமா? பேசும். பேசக்கூடியவர்களிடம் பேசும். ஒட்டகம் பேசுமா? பேசும். பேசியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பேசியது அல்லவா? சரி, இப்போ ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி போயிட்டு இருக்காங்க. மரம் பேசுகிறது. யா ஷிபிலி குன் மிசிலி, ஷிபிலி அவர்களே என்னை போன்று நீங்கள் இருங்கள். எப்படி? என்னன்னு சொல்லணும்ல. எருமூனனி பில்ல ஹஜ்ஜார், மக்கள் என்னை கற்களால் அடிக்கிறார்கள். அருமீகும் பிளாஸ்மார், அதற்கு பரிசாக அவர்களுக்கு நான் பழங்களை தருகிறேன். என்ன உச்சகட்டம் பார்த்தீங்களா? ஒரு பையன் மரத்தில் உள்ள கனி எடுக்கிறது கல்லால் அடிக்கிறாங்க. அந்த மரம் பழத்தை கொடுக்குது அவனுக்கு. இவன் கல்லால் அடித்தான், அதற்கு பரிசு பழம். அந்த மரம் சொல்கிறது மனிதர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஷிபிலி அவர்களே என்னமா நீங்க இருங்க. எப்படி? மக்கள் என்னை கற்களால் அடித்தாலும் கூட அவர்களுக்கு பரிசாக நான் பழங்களை தானே கொடுக்குறேன். என்னை கல்லால் அடிச்சாங்க, நானும் கல்லால் அடிக்கிறேன். அப்படி நான் போனானா? அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னதல்லவா? ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதிலிருந்து ஒரு பாடத்தை சொல்லி தர்றாங்க. நீ எல்லோருக்கும் நல்ல செய், உனக்கு தீங்கு செஞ்சவனு நல்ல செய்ப்பா. அதானே? இப்போ மரம் அப்படி தானே செய்யுது. கல்லால் அடித்தான்ல, தீங்கு தானே செஞ்சான். பழத்தை கொடுக்கறதில்ல, நல்லது தானே செய்யுது. உனக்கு கெட்டது செஞ்சால் உனக்கு நல்லது செய். அதனால தான் மெய்நிலை கண்ட ஞானி முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீ உதவி செய்யணும்னு நினச்சிட்டியா ஒருவருக்கு, அவருக்கு தேவைன்னு நீ புரிஞ்சிட்டியா, கூடு. நல்லவனுக்கு தான் கொடுப்பேன், கட்டவங்களுக்காக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்காது. ஏன் நம்மள சில பேர் இருக்கிறாங்கல்ல, தகுதி பார்த்து தான் கொடுப்பாங்க. சில பேர் தர்மம் செய்ய மாட்டாங்க, இன்னும் சில பேர் தர்மம் செய்வாங்க, கேட்டவங்களும் கொடுப்பாங்க. இன்னும் சில பேர் கொடுப்பாங்க தகுதி. நல்லவர், தப்பு தண்டாலும் பண்ண மாட்டார், இவருக்கு தான் கொடுக்கணும். அப்படி சில பேர் இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு தான் சாட்டடி கொடுக்குறாங்க. ஓசல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்லவனுக்குத்தான் கொடுப்பேன், தீயவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்று நீ முடிவு செய்யாத. நீ செஞ்ச இந்த முடிவை அல்லாவும் செஞ்சிட்டான்னு வச்சுக்க. நீ எடுத்த இந்த முடிவை அல்லாவும் எடுத்துட்டான்னு வச்சுக்க. ஓன் நிலை என்ன? நல்லவங்களுக்கு தான் உதவி செய்வேன்னு அல்லா முடிவு எடுத்து விட்டான். இப்போ ஓன் நிலை என்னப்பா? ரொம்ப நல்லவங்களா இருக்கிறியா நீ? அல்லாட்ட உதவி பெறதுக்கு தவறு செய்யாமல் யாரும் இல்லையில, குறை இல்லாதவங்க யாரும் இல்லையில. இப்போ அல்லாவும் நல்லவங்களுக்கு தான் கொடுப்பேன்ட்டா ஓன் நிலைமை என்ன? உனக்கு ஒன்றும் கிடைக்காம போயிருமே. அதை பார்க்காது. அல்லா இப்படி இருக்கிறான், தேவை உள்ளவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். நல்லவன் கெட்டவனா பார்க்குறான் இல்லையில. இதைத்தான் கௌசல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நல்லவனுக்குத்தான் கொடுப்பேன் என்று முடிவெடுக்காதே. இப்படி ஒரு முடிவை இறைவன் எடுத்து விட்டால் உன்னிலை என்னாவது என்று கேட்கிறார்கள் கௌசல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிறருக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். அதே கௌசல் ஆலம் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சிறந்த வணக்கம் எது? எவ்வளோ வணக்கம் செய்கிறோம்ல, சிறந்த வணக்கம் எது? அவங்களே சொல்கிறாங்க, சிறந்த வணக்கம் எது என்று தேடினேன், தேடிக்கொண்டே இருந்தேன், ஒரு நாள் கண்டுபிடித்தேன். அதுதான் இத்ஆமுல் மசாக்கின், ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பது. அதுதான் சிறந்த வணக்கம் என்று நான் கண்டுபிடித்தேன் என்கிறார்கள் கௌசல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
அதனால தான் சொல்றேன், உலக கருவூலங்கள் அனைத்தையும் என் கையில் தந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு நான் செலவழிச்சிருவாங்கிறாங்கல்ல. கொடுக்கணுங்க, கொடுத்து கொடுத்து இன்பம் அடையணுங்க. அது ஒரு இன்பம் இருக்கிறது. அந்த இன்பத்துக்கு ஈடு இல்லை, இணை இல்லை. ஒரு ஏழைக்கு கொடுக்கும்போது அந்த ஏழை சந்தோஷமா ஒரு வாழ்த்துவார் பாருங்க, நல்லா இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம மனசு அடைகிற சந்தோஷம் இருக்கிறதுல கோடி கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. இதைத்தான் ஊசலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, கூட்டுங்க, கொடுத்து கொடுத்து இன்பம் அடைங்க. உலக கருவூங்கள் அனைத்தும் கிடைத்தாலும் நான் கொடுத்து விடுவேன் ஏழை எளிய மக்களுக்கு. ஊசலால் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி ஒரு பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வலிமார்கள் வாழ்விலே எவ்வளவோ உண்டு, எல்லாமே நமக்கு பாடமாகத்தான் இருக்கிறது. அதில் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அதை தான் சொல்ற. நாகூர் நாயகம் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்தாப்பா நீ கடத்தொழுவுக்கு போயிட்ட, ஒரு பொருளை வாங்க போற, நீ அந்த பொருள்கிட்ட பேசுவியா, அந்த பொருள் விற்கிற கடைக்காரன்ட்ட பேசுவியா? நம்மளும் யார்கிட்ட பேசுவோம்? யார்கிட்ட பேசுவோம்? கடைக்காரன் தானே. இல்லை பொருள்கிட்ட போய், பொருளே உன் விலை என்ன, குறைச்சதா, அப்படி பொருள்கிட்ட பேசுவோமா? இல்லையே, அல்லாட்ட தானே கேட்போம். சரி, அல்லாட்ட கேட்கறது பின்னால் சொல்ல போகிறேன். அது அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிற அந்த கடைக்காரன் தானே கேட்போம். ஆனால் அல்லாஹ்கிட்ட பேசுறதுக்காக தான் நம்ம இல்லைன்னு சொல்ல வர்றாங்க. அது ஒரு விஷயம். அப்போ நம்ம இல்லைன்னு சொன்னாங்க, நீ கடத்தருக்கு போகிற, ஒரு பொருளை வாங்கணும் முடிவு எடுத்துட்ட, அந்த பொருள்கிட்ட நீ பேசுறது இல்லை, அந்த பொருளுக்குரிய கடைக்காரனை தான் பேசுற. அப்படித்தாப்பா இந்த உலகத்தில் நீ யார்கிட்ட எதை பேசினாலும் எதை பார்த்தாலும் அங்கே அல்லாவை பார், அல்லாவுடைய சிந்தனையை கொண்டு வா, அல்லாவோடு பேசு அப்படிங்கிறாங்க. ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, 30 வருஷமா நான் அல்லாட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் மக்கள் என்னவோ நான் அவங்கள்ட்ட தான் பேசியிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இறை நேசர்களுடைய நினைப்பு. அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்களுக்கு தெரியும், அவங்க வீட்டு கதவை ஒரு ஆள் தட்டினாரு. அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி கதவை திறந்தாங்க. கேட்டாங்க, யாரப்பா தேடி வந்த? அவர் சொன்னார், அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள தான் தேடி வந்தேன். இப்போ அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, என்ன அபூ யஸீதை தேடி வந்தியா? நானும் அவரை 10 வருஷமா தேடிக்கிட்டே இருக்கணும்ப்பா, காணாம அவரு. இதுதான் இறை நேசர்கள். இப்போ எல்லாம் நான் ஒன்று இருக்கிறேன் இருக்கிற வரைக்கும் எப்படி ஆக முடியும்? தன்னை மறந்து இறைவனை அறிங்க. இதுதான். அப்படி வந்துட்டா இறைவன் யாருன்னு புரிஞ்சுட்டா அப்ப நம்ம தேடணும். நாம் யாருன்னு தெரியாது. இப்போ எங்கங்க இப்போ நம்ம ஒரு ஆள், அவர் பேர் கமால் பாச்சான்னு வைங்க, கமால் பாச்சா நினைப்பாரு, எங்க கமால் பாச்சா ஆளுக்கான்னு நினைப்பாரு. எப்போ அவர் யாருன்னு புரிஞ்சிட்டா. அதான் ஒரு ஞானி சொன்னாங்க, நான் நானாக இருந்தபோது இறைவனை தேடினேன், அன்றும் தேடினேன், இன்றும் தேடுகிறேன். அன்றும் தேடினேன், இன்றும் தேடுகிறேன். நான் நானாக இருந்தபோது இறைவனை தேடினேன், இறைவனை அறிந்த பிறகு என்னை தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டாங்கல்ல. அந்த சிந்தனை. இதைத்தான் நாம் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீ கடைக்காரனிடம் பேசு, ஹல்குகளை பார்த்தா ஹக்கிட்ட பேசு என்று சொல்லி தருகிறார்கள். இறை நேசர் வாழ்க்கையிலே பல நிகழ்வுகள் அவை எல்லாமே நமக்கு பாடங்களை போதிக்கின்றன. அதன்படி நடக்கின்ற நற்பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நமது குடும்பத்தினர்களுக்கும் வழங்கியருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.